பேசலாம். முக்கியமாக தேவனுடைய சமூகத்தில் ஒரு காணும்படியாக செய்த நன்றி செலுத்துவோம். எங்களுடைய ஆலயத்துக்கு செல்வது அது இன்பமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு வேலை, அதனால் குறித்த நேரத்தில் வர முடியவில்லை. அவ்வளோ வேலை இருந்தாலும் தேவனுடைய ஆராதிக்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சை இருக்க வேண்டும். நாளை வேலை செய்யும்போது கோடம்பாக்கம், அடையாறு இவ்வளோ தூரத்துலாம் போய் வேலை செய்திருக்கோம். அப்போ அந்த புதன்கிழமை இனிமேல் ஆராதனை நேரத்துலனா எங்களுக்கு மனசு ஆராதனை மேலேயே தான் அடிச்சுருக்கோம். அப்போ எங்கள் வேலை செய்கிற ஓனர்கிட்ட நாங்கள் ஏதாவது போய் சொல்லிட்டு தான் வரும். யாருக்காவது உடம்பு சரியில்லை, இங்கே போனோம் அங்கே போனோம் எல்லாம் ஒரு சாப்பிட்டு போக சொல்லிவிட்டு அவன் விடவே மாட்டான். இருந்தாலும் அவனை ஏமாற்றிட்டு நாங்கள் எப்படியாவது வந்தாகணும்னு சொல்லிட்டு அவனுக்கு துரிதமாக கிளம்பி வருவோம். கிளம்பி வந்து குறித்த நேரத்தில் நாங்கள் ஆராதனையில் கலந்துக்கு வந்து தேவனை ஆராதிக்கணும். இதுதான் நாங்கள் பிரயாசப்பட்டு வந்துருக்கோம். எங்கே இருக்கும்போதும் ஆராதனை கடப்படக்கூடாது, அதனால் கலந்து கொள்ள வேண்டும். அது குறித்த நேரத்தில் வர வேண்டும் என்ற அந்த உணர்வு நம்மளுக்கு வேண்டும். அதுதான் முக்கியம். அது பாருங்கள், சபை எவ்வளோ காலியாக இருக்குது. ஆராதனையில் வந்து துவக்கம் முதலிருந்து ஆராதனை மொத்தம் முழு ஆராதனையை நாம் கற்றுக்கொள்ள முடியும். பாதையில் வந்து சேரும்போது முன்னாடி நமக்குரிய காரியங்கள் பேசப்பட்டிருக்கோம், அதை நாம் இழந்துட்டோம். ஆகவே ஆரம்பத்திலிருந்து துவக்கத்திலிருந்தே நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். நிறைய காரியங்கள் தேவனுக்குன்னா இப்போ தான் ஞாயிற்றுக்கிழமை வந்தோம், உடனே திங்கட்கிழமை காலையில் வந்தோம், மறுபடியும் புதன்கிழமை வந்துச்சு. இப்படியே ஒரு சலிப்பு இருக்கக்கூடாது. தேவனை ஆராதிக்கிறது, தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது தான் நாம் பூரணப்படுகிறோம். தேவன் நம்மிடத்தில் பேசுகிறார். நாம் பாவியாக இருக்கும்போது எவ்வளோ காரியங்கள் நம்மிடத்தில் இருந்தது. மதுபானம் இருந்து கொண்டிருந்தோம், சீக்காடு கொண்டிருந்தோம், அசுத்தமான வார்த்தைகள் பேசியிருந்தோம், வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், எவ்வளோ காரியங்கள். நரகத்துக்கு பாதாளத்துக்குரியவர்களாக இருந்தோம். பாதாளத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருந்தோம். அப்படி சென்று கொண்டிருந்தவர்கள் நம்ம இடத்திலே தேவனுடைய வல்லமையானது நம்மிடத்தில் ஒரு நாள் பேசினது. அப்படியாக பேசும்போது அந்த வார்த்தையை நாம் கீழ்ப்படுத்தினால இப்போ நம்ம ஜீவனுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம், பரலோகத்துக்கு செல்வர்களாக இருக்கிறோம். தேவன் அவ்விதமாக மாற்றுகிறார். அது எங்கே? தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனை ஆராதனை செய்து அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி நடக்கும்போது நாம் எவ்வளவாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இது அற்புதம் தானே. தேவன் ஒவ்வொரு நாள் நமக்கு அற்புதம் செய்கிறார். முடவன் எழுந்து நடப்பது தான் அற்புதம் நினைக்கிறார். குருடன் பார்வையிடுறது தான் அற்புதம் அப்படின்னு நீங்கள் அதே யோசனை பண்ணிடக்கூடாது. ஒரு பார்வையான உன்னுடைய காரியத்தை மாற்றிருக்கிறார் என்றால் இது எவ்வளோ பெரிய அற்புதம். ஒரு முடவன் சுகமாக்கப்பட்டு மறுபடியும் ஒரு விபத்துக்கள் ஆனாலும் மறுபடியும் முடவனாக ஆகிடும். ஒரு குருடன் பார்வை அடைந்து மறுபடியும் அதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது அந்த பார்வை போச்சுன்னா போனது தான். ஆனால் உங்களுடைய ஆத்மா தேவனால் முத்தரிக்கப்பட்டு ஆச்சுன்னா அது ஒரு காலம் கெட்டு போவார். ஆகவே தேவனுடைய சமூகத்தில் வந்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துறது தான் நல்லது. ஆகவே நம்முடைய பாரங்கள் எவ்வளோ இருக்கும் வாழ்க்கையில். வாழ்க்கை என்றால் கொடுமை என்றால் அது எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்க தான் செய்யும். அந்த பாரங்களெல்லாம் எங்கே நீங்குது என்றால் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து வார்த்தையை கேட்கும்போது தான் தேவன் அதை நீக்குகிறார். ஏனென்றால் தேவன் உங்களை விசாரிக்க இருக்கிறபடியாக ஆகிய உங்களுடைய காரியங்களை நீங்கள் இறக்கி வைக்க வேணும். உங்களுடைய இருதயத்தின் நெஞ்சத்தின் பாரங்கள் எல்லாம் தேவனுடைய பாதத்தில் இறக்கி வைக்கும்போது தேவன் உங்களை சுகமாக்குவார், ஆசீர்வதிப்பார், கேட்டு விசாரிப்பவராக இருக்கிறார். ஆகவே உங்களுடைய பாரங்கள் எல்லாம் இங்கு தான் நீங்குது. ஆகவே தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதற்காக நாம் வெட்கப்படக்கூடாது, அசதியாக இருக்கக்கூடாது, சலித்து கொள்ளக்கூடாது, உற்சாகமாக வர வேண்டும். அப்போது தான் உங்களுக்கு தேவன் நன்மையான ஈவுகளை எழுதுவார். நான் ஆராய்ச்சி விட்டு நீ சொன்னால் போக முடியாது, தேவனத்தின் நன்மை பெற்றுக்கொண்டு தான் போக முடியும். ஆகவே உங்களுடைய இருதயத்தின் வாங்கியே தேவன் காண்கிறார். ஆகவே ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே நம்முடைய ஆத்மா வந்து முக்கியம், இருந்து போகக்கூடாது. நியாய தீர்ப்பு நாளில் நிலையான ஒரு தைரியம் பெறணும், பூரணப்படணும். தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளில் தேவன் மகிமையின் ராஜாவாக வரும்போது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் தகுதி அடைய வேண்டும். நாம் எப்படி தகுதி அடைகிறோம் என்றால் தேவனுடைய வார்த்தை கேட்கும்போது தான். அது தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய சமூகத்தில் வரும்போது உன்னுடைய ஆத்மா நிலவரப்படுகிறது.
இங்கே எங்கேயும் வழிக்கு போகாமல் தேவனோடு சேர்ந்து இருக்கும்படியாக ஐக்கியப்பட்டு இருக்கும்படியாக அந்த தேவனுடைய சமூகத்தினுடைய ஆத்மா நிலைவரப்படுத்தப்படுகிறது. ஆக நீ எதற்கும் பயப்பட வேண்டாம். பகலத்துக்கு சென்று கொண்டு இருந்த உன்னை தேவன் மாற்றிருக்கிறார் என்றால் பெரிதான காரியம். ஆகவே அந்த தேவன் நம்ம மேல் எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார், இறக்கம் வைத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய அன்பு உன்னை ஞாயிற்றுக்கு நாளில் விட்டு விட மாட்டார். ஒன்றும் ஞாயிற்றுக்கு நாளில் நோவல் இடத்துல தேவன் சொன்னார். என்ன சொன்னார்? உலகத்தை அழிக்க போகிறேன், இந்த பேழையை கட்டின்னு சொன்னார். இந்த பேழையை கட்டிட்டு நோவா அந்த பேழைக்குள்ளே இருந்தான். அவன் எதனா பதறினானா, எதனா கவலைப்பட்டானா, எப்போதும் மேலே ஜாலியாக இருந்தான். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாதவங்க, தேவனை ஆராதிக்கிறாதவங்க, தேவனுடைய வார்த்தையை பரியாசம் பண்ணுங்க, இவங்க தான் ஞாயிற்றுக்கு நாளில் அழிந்து போனாங்க. ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடந்து கிறிஸ்தியன் அந்த பழைக்குள்ளே நாம் இருக்கும்போது இந்த ஒரு காலத்துக்கு நாம் அஞ்ச வேண்டாம். தேவன் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நாம் தேவனுடைய ஆராதனை கடத்துக்கு முன்பாக நம்முடைய தலையை தாழ்த்தி கண்ணும் ஜெபிக்கும்படியாக கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நேற்றும் மீண்டும் மீண்டும் ஆராதனை அனுப்பி தகப்பனே நன்றோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. இம்மட்டுமாக ஆண்டவரே மறுபடியும் ஒரு பிரசங்கத்துக்கு கொண்டு வந்து தவிர்க்காக நன்றி செலுத்துகிறேன். கூட்டி சேர்த்த சகோதரருக்காகவும் சகோதரிகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இன்னும் யாரெல்லாம் ஆராதிக்க வேண்டும் என்று வாய்ப்போடு வந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் கொண்டு வந்து நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆசீர்வதித்தார்கள் ஆண்டவரே. ஆராதனை துவக்கம் முதல் முடியும் மட்டும் உங்களுக்கு பிரசன்னம் இறங்கி ஒவ்வொரு ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. ஆராதனை நடைபெறுகிற ஒவ்வொரு காரியமும் நாமத்தை மகிமைக்கின்ற இருக்கட்டும். இது ஆண்டவரே வார்த்தையானது வல்லமையாக புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஆத்துமாக்கு என்ன காரியம் தேவைப்படுகிறதோ ஆண்டவரே அந்த வார்த்தையை பேசுங்க. ஆமாண்டவரே அந்த வார்த்தையை கேட்டதுக்கு கீழ்ப்படிந்து வாழ முடியாது செய்வேன் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. சபைக்கு விரோதமாக விடுகிற எல்லா பொருளாத விசுவாசம் அந்த சக்தியில் நீங்க போகட்டும். இது ஆண்டவரே சபையானது உற்சாக ஆவினால் நிரம்பி வழியை திருப்பி செய்யுங்க ஆண்டவரே. இதோ ஆண்டவரே உண்மை ஆராதிக்கிற உங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே இதோ இந்த காலையை பெற்றுக்கொண்டார்களோ ஆமாண்டவரே அதை நிறைவேற பெற்றுக்கொண்டு செல்ல முடியாத ஆசிரியருக்கு வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதோ நாங்கள் வந்தது நல்லதென்று கடந்து செல்ல திருப்பி செய்யுங்க ஆண்டவரே. இது எங்கள் முற்றமே தாழ்த்தி கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். ஆராதனைக்கு முதல் பாடலாக மாறிடார் எம் மானேசரே மாறாது அவர் அன்பின் நாளும் என்ற பாடலை நாம் பாடுவோம். பதிலொத்தவை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். Yes,
அல்லேலூயா. இவருடைய அன்பு எவ்வளோ பெரியது. நாம் ஒரு பாவை பார்க்கும்போது ஒதுங்கி போகிறோம், ஒரு குடிகாரனை பார்க்கும்போது ஒதுங்கி போகிறோம், ஒரு நடத்தை கட்ட ஸ்திரியை பார்க்கும்போது ஒதுங்கி போகிறோம். ஆனால் தேவன் விதமாக நம்மளை நினைத்திருந்தால் அவர் தேவனுடைய அன்பு எவ்வளோ பெரிதாக இருக்கியா. அவர் நேசன் என்று நம்ம தள்ளி விட்டிருந்தால் நம்மள என்ன இருக்கும். ஆகவே தன் உள்ளம் போல் அவர் நம்மளை நேசித்து தமக்காக தன் ஜீவனை தந்து தன் ரத்தத்தால் நம்ம மீட்டுக் கொண்டார். தேவனுடைய அன்பு பெரிதாக இருக்கிறது. தேவனுடைய காரியம் ஒன்று உணர வேண்டும். எக்கால சத்தம் வாணி துணிக்கிறது என்ற பாடலை பாடுவோம். பாடி ஆராதனையை ஆவியானுடைய கருத்தில் கொடுக்கிறோம். Mara
ஈஸ்வரனுடைய தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த மாலை நேரத்திற்காக உங்களை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் தாவனே உங்களுடைய பாதத்தின் கீழ் எங்களை கொண்டு வந்ததற்காக உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையும் எங்கள் தேவனாய் கர்த்தர் நீர் பொறுப்பேற்று ஆண்டவரே நீர் தலைமை தாங்கி எங்களை நடத்தி கொண்டிருப்பதற்காக உங்களை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய தலைமையின் கீழ் நாங்கள் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே வார்த்தை கர்த்தாவை நேசிக்கும்படியாகவும் அந்த வார்த்தை கேட்டு அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்படியாகவும் எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு ஆவிக்குரிய அந்த சிந்தையை கொடுத்ததற்காக உண்மை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, ஆம் ஆண்டவரே, நீர் ஜீவிக்கிறீர் என்றும் உம்மை தேடுகிறவர்களுக்கு நீர் பலன் அளிக்கிறீர் என்றும் அந்த விசுவாசத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்தை ஜனங்களைப் போல நாங்கள் ஜீவிக்காமல், இந்த கடமைக்காக நாங்கள் ஆராதனை செய்யாமல், மாம்சம் மனசும் விரும்புகிறதை நாங்கள் செய்யாமல் எங்கள் தேவனாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நல்லதொரு கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இதோ ஆண்டவரே நாங்கள் யாருக்கும் இடரலாய் இல்லாமல், யாருக்கும் தகப்பனே தடையாய் இல்லாமல் ஆண்டவரே அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியா எங்களுடைய வாழ்க்கையை நீர் வைத்திருப்பதற்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பாதுகாத்துக் கொள்ளும். இந்த கிருபை எங்களை தொடரட்டும். தகப்பனே, இதோ அந்த கர்த்தாவே எடுத்துக்கொள்ளப்படுதல் நாள் வரை எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களை அமிதமாய் காத்து நடத்தும்படியாய் எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நீரை எங்களை ஜெயமாய் நடத்தும்படியாக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே வார்த்தைக்காக நாங்கள் ஆயத்தமாகிற வேளையில் எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களை கர்த்தாவே ஆசீர்வதித்து ஆண்டவரே அந்த வார்த்தை ஆண்டவரை கேட்டு அந்த வார்த்தைக்கு எங்களுடைய ஆண்டவரே இருதயத்தை திறந்து கொடுத்து அதை கர்த்தாவே நாங்கள் பாதுகாக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களிடத்தில் வருகிற வார்த்தையை நாங்கள் கர்த்தாவே ஆண்டவரே தலைக்கு மேலாக செல்ல விட்டுவிடாதபடி என் தேவனாய் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கர்த்தாவே விலையேறப்பட்ட ஒரு பொக்கிஷமாக ஆண்டவரே அதை நாங்கள் வைத்து பாதுகாக்க உதவி செய்யும். அதை கர்த்தாவே அந்த வார்த்தை எங்களை போஷிக்க உதவி செய்யும். அந்த வார்த்தை எங்களை ஆசீர்வதிக்க உதவி செய்யும். தகப்பனே, பாதுகாத்து கொள்ளும் படி நடந்த இந்த ஆராதனையிலும் எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களோடு இடை கொடுத்தார். ஆராதனை முடிந்து நாங்கள் வெளியே செல்லும் பொழுது அந்த விதமாய் கடந்து செல்லாமல் அதிக ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல உதவி செய்யும். வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். யாராலும் வந்து கொண்டிருப்பார் என்று அற்புதமாய் கொண்டுவார். பாதுகாத்துக் கொள்ளும் படி நடத்தும் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். வேதத்தின் ஒரு பகுதியை வாசிப்போம். பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4-5வது வசனம். ஆராம் அம்மினதாபை பெற்றான். அம்மினதாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாஸை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஆமென். கர்த்ததாமே வேதவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் யாரும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் அருமையான மாலை வேளையிலும் ஆண்டவரை நாம் தொழுது கொள்ளும்படியாகவும் தேவனாய் கர்த்தர் நமக்கு அருமையான ஒரு நேரத்தை கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். வாசிக்கப்பட்ட இந்த வீத வசனத்திலிருந்து ஒரு சிறு தலைப்பில் என்னுடைய வார்த்தையை நான் கொண்டு வருகிறேன். ஈர்ப்பு சக்தி என்ற ஒரு தலைப்பில் என்னுடைய வார்த்தையை நான் கொண்டு வருகிறேன். ஈர்ப்பு சக்தி. ஈர்ப்பு சக்தி என்று சொல்லும் பொழுது அது ஒரு கவர்ச்சியாக இருக்கிறது.
அது ஒரு வல்லமையாயிருக்கு. அந்த ஈர்ப்பு சக்தி என்பது அது ஒரு வல்லமை. இந்த பூமிக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. இந்த ஈர்ப்பு சக்தி என்ன செய்கிறது என்றால் எதையுமே மேலே நிற்காது, அதை இழுத்துவிடும். நாம் அங்கே அந்தரத்தில் நிற்க முடியாது. ஏனென்றால் அந்த பூமிக்கு இருக்கிற அந்த ஈர்ப்பு சக்தியானது நம்மை கீழே இழுத்து விடுகிறது. ஆகவே அந்த ஈர்ப்பு சக்தியானது அது ஒரு வல்லமைக்கு அடையாளமாக இருக்கிறது. அவ்விதமாக தான் கிறிஸ்துவின் மனவாட்டிக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி. நம்ம அருமையான சகோதரி சகோதரி, அந்த ஈர்ப்பு சக்தி நமக்கு அவசியமாக இருக்கிறது. அதாவது ஈர்ப்பு சக்தியை குறித்து ஒரு சில காரியங்களை மத்தியில் கொண்டு வருது. செய்திக்கு ஆதாரமாக தீர்க்கதரிசன செய்தியிலிருந்து ஒரு பாவத்தை நான் வாசிக்கிறேன். அது ஏன் மெய்ப்பர்களாக இருக்க வேண்டியதாய் இருந்தது என்ற ஒரு தலைப்பு. தீர்க்கதரிசி அப்படியே பிரசங்கிக்கிறார். 1964 வருடம் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி தீர்க்கதரிசி செய்தியை பிரசங்கிக்கிறார். அது ஏன் மெய்ப்பர்களாக இருக்க வேண்டியதாக இருந்தது என்ற தலைப்பில் அது தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லுகிறார். வேறா 17 நான் கூற விரும்பும் மற்றொரு காரணம். கவனிங்கள், குழந்தை பெத்லகேமில் பிறந்தது. இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்தார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு கூறினது போன்று பெத்லகேம் என்னும் எபிரேய சொல் தேவனுடைய அப்பத்தின் வீடு. அவர் தீர்க்கதரிசி இதை குறித்து நிறைய முறை பிரசங்கித்திருக்கிறார். அந்த பெத்லகேமை குறித்து அவர் அப்படியே 2 வருடத்திற்கு முன்பாக இந்த செய்தியை பிரசங்கிப்பதற்கு முன்பாக அந்த பெத்லகேமை குறித்து அவர் பிரசங்கித்திருக்கிறார். ஆகவே அதை தான் இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார். பெத்லகேம் என்றால் எபிரேய வார்த்தை என்னவென்றால் தேவனுடைய அப்பத்தின் வீடு என்று பொருள். அதை நாம் வேத வாயிலாக நிரூபித்தோம். அதை குறித்து அங்கே பைபிள்ல இருந்து அதை நிறைய மேற்கோள் காட்டி அந்த செய்தியை பிரசங்கித்திருக்கிறார். அவர் வேறெந்த இடத்திலும் பிறந்திருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து வேற எங்கேயுமே பிறக்க முடியாது. ஏனென்றால் அவரே ஜீவாப்பமாயிருக்கிறார். ஆகவே அந்த ஜீவாப்பம் எங்கே பிறக்க வேண்டும் என்றால் பெத்லகேமில் தான் பிறக்க வேண்டும். ஏனென்றால் பெத்லகேம் என்றால் தேவனுடைய அப்பத்தின் வீடு. ஆகவே அங்கே தான் அந்த ஜீவாப்பம் பிறக்க வேண்டும். ஆகவே அவர் அங்கே பிறந்திருக்கிறார். பெத்லகேம் ராகாப் என்பவனாலும் அவருடைய கணவனாலும் நிறுவப்பட்டது. ஆக அந்த பெத்லகேமை யார் நிறுவினது என்றால், அந்த பட்டணத்தை யார் அங்கே நிறுவியது என்றால், அங்கே ராகாப்பும் அவருடைய கணவன் சல்மோன். ஆகவே ராகாப் ஒரு வேசி. இந்த ராகாப் யார் என்றால் அவள் ஒரு வேசி. இஸ்ரவேல் சேனை எரிகோவை கைப்பற்றின பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் பிரயாணமாய் வரும் பொழுது அவர்கள் என்ன செய்தார் என்றால் எரிகோவை அவர்கள் கைப்பற்றினார்கள். எரிகோவானது அடைக்கப்பட்டிருந்தது. அந்த எரிகோ பட்டினம் அங்கே பெரிய மதில் சூழ்ந்த ஒரு பட்டினம். ஆகவே அதற்கு பெரிய வெண்கல கதவுகள் இருந்தது. ஆகவே அந்த பட்டினமானது அது பூட்டப்பட்டிருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பட்டினத்தின் வழியாகத்தான் அவர்கள் கானான் தேசத்துக்கு செல்ல வேண்டும். ஆனால் அந்த பட்டினமானது அது அடைக்கப்பட்டிருந்தபடியினால் அவர்களால் அங்கே செல்ல முடியவில்லை. ஆகவே அங்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அங்கே அந்த பட்டினத்தை 7 முறை சுற்றி வந்தார்கள். ஆகவே 7 முறை சுற்றி வந்து கர்த்தரை அவர்கள் துதித்தார்கள். அங்கே எக்காலங்களை முழங்கினார்கள். அந்த பெரிய மதிலானது இடிந்து விழுந்தது. அதை நாம் பார்க்கிறோம். அந்த பட்டினத்தை அவர்கள் அந்த மதில் இடிந்து விடுவதற்கு முன்பாக அந்த பட்டினத்துக்கு உள்ளே 2 வேவுக்காரர்களை யோசுவா அனுப்பினார். அந்த 2 வேவுக்காரர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த பட்டினத்துக்குள்ளே ரகசியமாக சென்று அந்த இடம், அந்த பட்டினம் எப்படிப்பட்டது, அங்க இருக்கிற சேனை எப்படிப்பட்டது, அங்க இருக்கிற இராணுவம் எப்படிப்பட்டது, இவர்களை எப்படி மேற்கொள்ளலாம் என்ற அந்த காரியங்களை அவர்கள் சேகரித்து வந்தார்கள். அப்படியே அவர்கள் சேகரிக்க சென்ற பொழுதுதான் அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த ராகாப்பினுடைய வீட்டுக்கு சென்றார்கள். அப்படியே அங்கே ராகாப் ஒரு வேசி. இஸ்ரவேல் சேனை எரிகோவை கைப்பற்றின பிறகு அந்த சேனையின் தளபதி, ஆகவே அங்கே முழு சேனைக்கும் தளபதி யோசுவா. ஆனால் அங்கே அந்த சேனையை அங்கே நடத்துவதற்கு ஒரு தளபதி இருந்தார். அவர் யார் என்றால் அவர் தான் அங்கே சல்மோன். ஆகவே அந்த சேனையின் தளபதி ஒருவன் நேசித்தான். இந்த வேசியாகிய இந்த ராகாப்பை அந்த தளபதி நேசித்தான். பாருங்க,
அவன் தன் நிலையில் தேவனுடைய செய்தியை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டான். ஆகவே இந்த ராகாப் எப்படிப்பட்டவள் என்றால் அவள் ஒரு வேசியாக இருந்தாள். ஆனால் அந்த வேசியான ஒரு ஸ்திரீ என்ன செய்தாள் என்றால் அவளிடத்தில் அனுப்பப்பட்ட அந்த தூதர்களை அவள் ஏற்றுக்கொண்டாள். அந்த தூதருடைய செய்தியை அவள் ஏற்றுக்கொண்டாள். அதை ஏற்றுக்கொண்டு அவள் என்ன செய்தாள் என்றால் அதை விசுவாசித்து அவள் ரட்சிக்கப்பட்டாள். ஆகவே அவள் ரட்சிக்கப்பட்டபடியால், அவள் மனம் திரும்பினபடியால், அவள் தேவனை நேசித்தபடியால் அங்கே என்ன நடந்தது என்றால் அவளிடத்துல ஒரு கவர்ச்சி காணப்பட்டது, ஒரு ஈர்ப்பு சக்தி அவளிடத்துல இருந்தது. ஆகவே அவளுடைய அன்பும் தேவன் பேரிலே அவள் வைத்த அன்பும், அவள் தேவனை அப்படியாய் அவள் அன்பு கூர்ந்ததும், அந்த தேவனை அவள் நேசித்ததும், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவள் நேசித்ததும், ஆகவே இஸ்ரவேல் அந்த கோத்திரத்துக்குள்ளே அவள் அங்கே வர வாஞ்சித்ததும் அங்கே அந்த சல்மோன் அந்த தளபதியை அங்கே கவர்ந்து விட்டது. ஆகவே அவன் என்ன செய்தான் என்றால் அவளை விவாகம் செய்து கொண்டான். அது ஒரு வேசியான ஒரு பெண்ணை யூதா கோத்திரத்தினுடைய ஒரு தளபதி விவாகம் செய்கிறான் என்றால் அது ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஆகவே அந்த அளவுக்கு அவன் என்ன செய்தான் என்றால் அவனை கவர்ந்து விட்டான். ஆகவே அந்த அளவுக்கு அவளால் கவரப்பட்டான். ஆகவே அவன் என்ன செய்தான் என்றால் அவளை நேசித்து அவளை விவாகம் செய்து கொண்டான். அவனுக்கு அருமையான சகோதரி, இன்னைக்கு நம்முடைய தளபதி யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே அந்த சல்மோன் யார் என்றால் அவன் அங்கே யூதா கோத்திரத்தினுடைய அவன் தளபதியாக இருந்தான். அந்த யூதா கோத்திரத்துல அவன் ஒரு முக்கியமான ஒரு நபராக இருந்தான். ஆகவே அவ்விதமாக நாம் பார்க்கிறோம் நம்முடைய தளபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்றால் யூதா கோத்திரத்து ராஜ சிங்கம். அவன் அவர் யூதா கோத்திரத்து ராஜ சிங்கமாய் இருக்கிறபடியால் அந்த ராஜ சிங்கத்தை நாம் கவர வேண்டும். இன்னைக்கு அவர் நம்மை நேசிக்க வேண்டும், அவர் நம்மை மனைவியாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு முதலாவது ஒரு ஈர்ப்பு சக்தி தேவையாக இருக்கிறது. ஆகவே அவரை நம்மிடத்தில் ஈர்க்க வேண்டும். ஆகவே எப்படியா இந்த பூமிக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறபடியால் நீங்கள் ஒரு கல்லை தூக்கி மேலே போடுவீர்கள் என்றால் அது என்ன செய்யும் என்றால் இழுத்து விடும், அது மேல போகாது, நிற்காது. ஏனென்றால் இந்த பூமிக்கு இருக்கிற ஒரு ஈர்ப்பு சக்தியானது அதை இழுத்து விடுகிறது. அவ்விதமாகவே அருமையான சகோதரி அந்த ராகாப்புக்குள்ள இருந்த அந்த ஈர்ப்பு சக்தியானது, அந்த தேவன் பேரில் இருந்த அந்த அன்பானது இந்த சல்மோனை ஈர்த்து விட்டது. ஆகவே அவன் என்ன செய்தான்னா அவளை மனைவியாக விவாகம் செய்து கொண்டான். அதை மாத்திரமல்ல, அவன் மனைவியாக விவாகம் செய்தது மாத்திரமல்ல, அவன் என்ன செய்தான் என்றால் அங்கு ஒரு பட்டணத்தையும் நிறுவி விட்டான். அது மாத்திரமல்ல, அவன் அங்க என்ன செய்தான் என்றால் ஒரு குமாரனை பெற்றெடுத்தான். அவன் அந்த ராகாப் என்ன செய்தான் என்றால் அவன் ஒரு குமாரனை பெற்றெடுத்தான். அவன் அங்கே போவாசை பெற்றெடுக்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த சந்ததியிலே இயேசு கிறிஸ்து வருகிறான். அதே போல நாம் என்ன காண்கிறோம் என்றால் நம்மிடத்தில் இருக்கிற அந்த ஈர்ப்பு சக்தி தான், அந்த கவர்ச்சி தான் என்ன செய்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அங்கே மணவாளனாக பெற்றுக்கொள்ளும்படியாக செய்கிறது. ஆகவே அவரை நாம் மணவாளனாய் பெற்றுக்கொள்வோம் என்றால் நம்மிடத்தில் கிறிஸ்து வெளிப்படுவார், பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவார், அந்த கிறிஸ்துவ ஜீவியமானது நம்மிடத்தில் இருந்து வெளிப்படும். ஆகவே இன்னைக்கு நம்மிடத்துல பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட வேண்டும் என்றால் நம்ம இடத்துல ஒரு ஈர்ப்பு சக்தி தேவையா இருக்கு. அந்த ஈர்ப்பு சக்தி என்னவென்றால் அதுதான் செய்தியை கனப்படுத்துகிறார். அவனிடத்தில் அனுப்பப்பட்ட செய்தியை அவள் என்ன செய்தாள் என்றால் கனப்படுத்தினார். இன்னைக்கு எந்த ஒரு சகோதரன், எந்த ஒரு சகோதரி தன்னிடத்துல அனுப்பப்படுகிற அந்த செய்தி அவர்கள் கனப்படுத்துகிறார்களோ அவர்களிடத்துல அந்த ஈர்ப்பு சக்தி வந்துவிடும். ஆமாங்க, ஆக அந்த ஈர்ப்பு சக்தி நம்மிடத்துல வந்துவிடும் என்றால் கிறிஸ்துவினுடைய மனவாட்டியாக நாம் மாறலாம். அப்படி இல்லை என்றால் நாம் மனவாட்டியாக மாற முடியாது. ஆகவே அங்கே செய்தியை நாம் கனப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். செய்தியை கனப்படுத்துவது என்றால் அதை ஏற்றுக்கொள்வது. ஆக இவள் என்ன செய்தாள் என்றால் அங்கே அவரிடத்துல கேட்கிறார், எனக்கு ஒரு அடையாளம் தேவை. 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி நீங்கள் போய்
ஆக நான் இப்ப என்ன காண்கிறோம் என்றால் அங்கே 2 வேவுக்காரர்கள் அங்கே ராகாபினுடைய வீட்டுக்கு சென்றார்கள். ஆக அந்த ராகாபினுடைய வீட்டுக்கு அவர்கள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். இன்னைக்கு அருமையான சகோதரி சகோதரி, இன்னைக்கு நம்மிடத்துல வருகிற செய்தி நம்மிடத்துல தங்க வேண்டும். அங்கே என்ன நடந்தது என்றால் இவர்கள் அந்த ராகாபினுடைய வீட்டுக்கு சென்று அங்கே தங்கினார்கள். அவர்கள் அங்கே தங்கும் பொழுது என்ன நடந்தது என்றால் ஒரு ஈர்ப்பு சக்தி வந்து விட்டது அவளிடத்துல. ஆமா, அங்கே அவளிடத்துல வந்த அந்த சல்மோனை அவள் கவர்ந்து விட்டாள். இன்னைக்கு அருமையான சகோதரி சகோதரி, நம்மிடத்துல இன்றைக்கு ஒரு செய்தி வருகிறது. இந்த செய்தி நம்மிடத்துல தங்க வேண்டும், தலைக்கு மேல போகக்கூடாது. இதுதான் செய்தியினுடைய மிக முக்கியமான ஒரு காரணம். செய்தி வருது, அது நம்ம தலைக்கு மேல போயிட்டா பிரயோஜனம் கிடையாது. 2 தூதர்கள் அந்த பட்டணத்துக்குள்ள வந்தாங்க, அந்த வேவுக்காரர்கள். ஆனா அநேக வீட்டை கிராஸ் பண்ணி போறாங்க பாருங்க. அன்றைக்கு எவ்வளவோ வேசிகள் இருந்தாங்க. ஆமா, அன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த எரிகோவில் வந்து அது அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. வேசித்தனத்துக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டு அவர்கள் அங்கே வெளிப்படையாக விபச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பட்டினமா அது இருந்தது. பாவம் இருந்த ஒரு பட்டினமா அது இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பட்டினம், அநேக வேசிகள் இருந்தார்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இந்த ராகாப் வீட்டிற்கு வந்தார்கள். செய்தி அங்கே அநேகரை கடந்து அங்கே அவருடைய வீட்டுக்கு வந்தது. ஆகவே அவள் என்ன செய்தாள் என்றால் அந்த செய்தியை கனப்படுத்தினால் அது தங்குவதற்கு இடம் கொடுத்தார். இன்னைக்கு நம்மிடத்துல செய்தி வருகிறது. இந்த செய்தி நம்முடைய தலைக்கு மேலாக செல்லும் என்றால் பிரயோஜனம் இல்லை. இந்த செய்தி நம்முடைய வீட்டிலே தங்க வேண்டும், நம்முடைய ஆத்துமாவிலே தங்க வேண்டும். நம்முடைய ஆத்துமாவிலே தங்கும் என்றால் அருமையான சகோதரி சகோதரி, நாம் சல்மோனை கவர்ந்து விடலாம். ஆமா, அது தங்கனவனா அவனுக்கு தெரிந்து இந்த ராகாப் எப்படிப்பட்டவர். ஆகவே அவள் என்ன செய்தாள் என்றால் அதன் பிறகு நாம் பார்க்கிறோம் 2ஆம் அதிகாரம் 8 வாசகம். அந்த மனுஷர் படுத்துக் கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவள் இடத்திற்கு ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தரிசனம் மாற்றி போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார். ஆமென். இப்ப நாம் இங்க என்ன காண்கிறோம் என்றால் இந்த ராகாப் இடத்துல ஒரு விசேஷித்த ஒரு காரியம் இருக்கிறது. அவள் ஒரு விசேஷித்த ஒரு காரியத்தை கேட்கிறார். அவள் என்ன கேட்கிறார் என்றால் எனக்கு ஒரு அடையாளம் தேவை என்று கேட்கிறார். அவள் வேற எதையும் கேட்கல, எனக்கு வந்து ஒரு அடையாளம் தேவை பாருங்க. ஆகவே அவள் ஒரு விசேஷித்த ஒரு ஸ்திரியாக இருக்கிறாள். அவள் அந்த தூதரிடத்தில் அவள் கேட்கிற காரியம் என்னவென்றால் எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றால், நிச்சயமான ஒரு அடையாளம் பாருங்க. ஆகவே இந்த அடையாளம் என்னவென்றால் இது எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால் இது பரிசுத்த ஆவிக்கு அடையாளமா இருக்கிறது. அடையாளம் என்ற ஒரு செய்தியை பிரசங்கிக்கிறார். ஆகவே 2 முறை அந்த செய்தியை பிரசங்கிக்கிறார். நீங்கள் அதை வாசித்தால் உங்களுக்கு தெரியும். ராகாப்பை குறித்து அதிகமாக அதில் பேசுகிறார். ஆகவே அவள் என்ன செய்ய, நிச்சயமான ஒரு அடையாளம் எனக்கு தேவை. அந்த அடையாளம் என்னவென்றால் அதுதான் பரிசுத்த ஆவி. ஆகவே இந்த ஸ்திரீனுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், அவளுடைய வாஞ்சை என்னவென்றால் எனக்கு பரிசுத்த ஆவி தேவை. அவள் அந்த ரத்தத்தை எதிர்பார்த்தாள். ஆகவே அவள் அந்த பரிசுத்த ஆவியை அவள் எதிர்பார்த்தாள். ஆகவே அருமையான சகோதரி சகோதரி, வார்த்தை நம்முடைய உள்ளத்துக்கு வந்து அது தங்க நாம் இடம் கொடுப்போம் என்றால் நமக்குள்ளே ஒரு வாஞ்சை வந்து விடும். எனக்கு பரிசுத்த ஆவி தேவை, எனக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவை, எனக்கு பாதுகாப்பு தேவை. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே
அநித்தியமானவைகள், எல்லாமே அழிந்து போகக்கூடியவை. அவை இது எல்லாமே எரியும், அவை இது எல்லாமே தரைமட்டமாகிவிடும், இது எரிந்து சாம்பலாகிவிடும். ஆகவே எனக்கு ஒரு நிச்சயமான அடையாளம் தேவை, என்னை பாதுகாக்கக்கூடியது, எனக்கு ஐயா ஜீவன் கொடுக்கக்கூடியது, என்னை ஒரு புதிய தேசத்துக்கு கொண்டு செல்லக்கூடியது எதுவென்றால் பரிசுத்த ஆவி. ஆகவே இவர் அதை வெளிப்பாட்டின் மூலமாய் உணர்ந்திருந்தார். ஆகவே அங்கே இவர் என்ன செய்தார், அவரிடத்தில் அனுப்பப்பட்ட அங்கே தூதர்களை ஏற்றுக்கொண்டால், அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டால், அந்த செய்தி தன்னுடைய வீட்டிலே தங்க இடம் கொடுத்தால், ஆகவே அந்த செய்தி அவருடைய வீட்டிலே தங்கின பொழுது இவருக்கு ஒரு தாகம் வந்து விட்டது, எனக்கு பரிசுத்த ஆவி வேண்டும். ஏனென்றால் அந்த பரிசுத்த ஆவி மட்டும்தான் என்னை பாதுகாக்கும், இந்த உலகத்தில் எதுவுமே என்னை பாதுகாக்காது என்ற ஒரு ஐயா தீர்மானத்துக்கு வந்து விட்டார். பாருங்க, இன்னைக்கு அருமையான சகோதரி, அந்த அடிப்படையில தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறார். வேற எந்த அடிப்படையும் கிடையாது. இன்னைக்கு நமக்குள்ள வார்த்தை தங்கும் என்றால், நம்முடைய தலைக்கு மேலாக ஆத்மாவுக்குள்ள சென்று அது தங்கும் என்றால், நிச்சயமாகவே நாம் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளலாம். நிச்சயமா பரிசுத்தாவி அவர் மாறார். அந்த ராகா விவேசினுடைய வாழ்க்கையில ஐயா பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தார் என்றால், அவளுக்கு பாதுகாப்பை கொடுத்தார் என்றால், அவளை அங்கே ஐயா சல்மோன் விவாகம் செய்தான் என்றால், அவன் மூலமாய் போவாஸ் வந்தான் என்றால், அந்த போவாஸ் மூலமாய் ஓபேத் வந்தான் என்றால், அந்த ஓபேத் மூலமா ஈசாய் வந்தான் என்றால், ஈசாய் மூலமா தாவீது வந்தான் என்றால், தாவீதின் மூலமா எலிசா வந்தார் என்றால், அந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். அதே அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து வெளிப்படுவார். நமக்கு இதுதான் சத்தியம், வேற சத்தியம் கிடையாது. அதான் சொல்றார். ஆகவே அங்கே அந்த கிறிஸ்துவை நாம் பெற்றெடுக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி தேவை. அந்த ஈர்ப்பு சக்தி எப்படி கிரியை செய்யும் என்றால், நமக்குள்ளே வார்த்தை ஐயா அது சுழன்று கொண்டிருக்கும். இந்த பூமியானது சுழன்று கொண்டிருக்கும் பொழுது இதுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி வருகிறது. 66,000 மைல் வேகத்துல இந்த பூமி சுத்துதான். இந்த பூமிக்கு உள்ள ஒரு பிளேட் இருக்குதான், அது வந்து பார்த்தா 22,000 மைல் வேகத்துல சுத்துதான். பாருங்க, இப்படியா இது சுத்துவதனால தான் ஈர்ப்பு சக்தி இருக்குது இந்த பூமிக்கு. அப்படி இல்லைன்னா ஈர்ப்பு சக்தி கிடையாது. நமக்குள்ளே ஐயா அந்த வார்த்தை சுழன்று கொண்டு இருக்க வேண்டும். அது உள்ளவே சுத்தினே இருக்கணும். அந்த வார்த்தை அதை ஐயா நம்மை சுற்றி கொண்டே இருக்க வேண்டாம், நமக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி வந்துவிடும். ஆமாங்க, நம்ம உலகத்தின் மத்தியில போகும்போது ஐயா அங்கே உலகம் நம்மை கவர்ந்து இழுக்கும் போது இந்த வார்த்தை சுத்தி வரும். செய்தி கேட்டது, உலகத்தை நம்பாத, பாவத்தை நம்பாத, செல்வத்தை நம்பாத, பொருளை நம்பாத, அழகை நம்பாத, ஐயா இதை நம்பாத, அதை நம்பாத, வார்த்தை நம்ம சுத்திக்கிட்டே இருக்கு, நம்ம டச் பண்ணிக்கிட்டே வரும். அப்படியே வார்த்தை நம்ம சுற்றி கொண்டே இருக்கும் என்றால், வார்த்தை நம்ம எச்சரிக்க நாம் இடம் கொடுப்போம் என்றால் ஐயா நமக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி வந்துவிடும். ஆமாங்க, கர்த்தரை கவர்ந்துவிடும், நம்முடைய மனவாழ்வை கவர்ந்துவிடும். ராகவ் அப்படித்தான் கவர்ந்து விட்டார். அவர் கேட்டா பாரு, அதெல்லாம் அப்படியே அவரை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்குது. இப்ப சல்மோன் வந்து சொல்லும் பொழுது, இதெல்லாம் கேள்விப்பட்டேன், இதை கேள்விப்பட்டேன், இதை குறித்து கேள்விப்பட்டேன், இதை குறித்து கேள்விப்பட்டேன், அந்த ஓகை குறித்து நான் கேள்விப்பட்டேன், எப்படியா இவங்க அவங்கள மேற்கொண்டாங்க, இந்த எம்மோரியரை குறித்து கேள்விப்பட்டேன், எப்படியா இவங்க மேற்கொண்டாங்க, இதெல்லாம் கேள்விப்பட்டேன். இப்ப சல்மோன் பேசும்போது ஐயா வார்த்தை அவளை சுத்திக்கிட்டே இருக்குது. இப்ப கேட்கிறாரு, எனக்கு ஒரு அடையாளம், எனக்கு வேற எதுவும் தேவையில்லை, ஒரே ஒரு அடையாளம். அது அருமையான சகோதரி, அந்த அடிப்படையில் தான் தேவன் கிரியை செய்கிறார். இன்றைக்கு நமக்கு ஒரு அடையாளத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால் ஐயா நாம் இந்த உலகத்துல ஜெயமான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ, திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழலாம். நம்ம ரொம்ப திருப்தியா வாழலாம். ஒரு இளைப்பாறுதல் வந்து நம்ம எதை குறித்தும் கவலைலாம் படவே மாட்டோம். ஒரு திருப்தியான ஒரு இளைப்பாறுதல் இருக்குதோ இல்லையா, சந்தோஷமா இருக்கும். ஆமா, இது எப்பொழுது என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும். ஆக நீங்க அருமையான சகோதரி நம்ம இடத்துல அந்த ஒரு கவர்ச்சி தேவை. கவர்ச்சி தேவை என்றால் நாம் வார்த்தைக்கு உள்ளே இருக்க வேண்டும். வார்த்தைக்கு உள்ளே இருக்கும் என்றால் வார்த்தை நம்ம சுத்திக்கிட்டே இருக்கும். சுடர்வழி பட்டயம் ஏதேன சுட்டிக்கிட்டே இருக்கலாம்.
ஏனென்றால் உள்ள வார்த்தை இருக்குது, அது சுத்திக்கிட்டே இருக்கு. அதுபோல என்ன சௌரி நம்ம வார்த்தைக்கு உள்ள இருக்கோம்னா வார்த்தை அந்த சுடரொளி பட்டையும் நம்ம சுத்திக்கிட்டே இருக்கும். எதுவும் நம்மளை டச் பண்ண முடியாது. ஆமாம், சத்துரு நம்மளை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் பெரிய கருத்து செய்வாங்க. அருமையான சௌரி அது நான் பார்க்கிறேன். இப்போ அவர் கேட்டது ஒரு அடையாளம், எனக்கு ஒரு நிச்சயமான அடையாளத்தை கொடுத்துருப்பாங்க. சாதாரண அடையாளம் கிடையாது, நிச்சயமான உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு அடையாளம். அது எது வேண்டாம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஒன்று மாத்திரமே. அந்த ரத்தத்தை பரிசுத்தாகும். அது அந்த அடையாளத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால் அருமையான சகோதரி நாம் அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழலாம். ஆகவே நமக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி வந்தது. நம்ம ஆண்டவரை கவர்ந்து சல்மோன் எப்படி கவரப்பட்டான் அது போல அவன் அழகினால் கவரவில்லை. சல்மோன் அவனுடைய அழகை பார்த்து கவரலாம், அவருடைய குணாதிசயத்தை பார்த்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை தான் பார்க்கிறான். ஆகவே அவன் எப்படியா தேவனை நேசிக்கிறான். இவன் ஒரு புறஜாதி சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி. இவன் ஒரு இங்க ஒரு கானானிய பெண்ணைவன், ஆகவே ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பெண்ணைவன். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஜாதியில இருக்கிற ஒரு பெண்ணை இவங்களெல்லாம் முற்றிலும் அழித்து போடணும். ஆனா இந்த சந்ததியில் இருக்கிற ஒரு பெண்ணு என் தேவனை எப்படி நேசிக்கிறான் பாருங்க. ஆகவே இவன் அதை குறித்து சிந்திக்கிறான், எவ்வளவு அதிகமா நேசிக்கிறான். அந்த தேவனை குறித்து கேள்விப்பட்டு எப்படி விசுவாசிக்கிறான் பாருங்க. விசுவாசம் கேள்வினான். ஆகவே அவள் என்ன செய்கிறான், ஆண்டவர் அந்த அளவுக்கு கேள்விப்பட்டு அவ்வளோ அவள் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறான். அது நிமித்தம் இவன் என்ன செய்தான் என்றால் அவளால் கவரப்பட்டான். ஆமா, நம்முடைய வாழ்க்கை அப்படியா இருக்க வேண்டும். ஆண்டவரை நாம் கவரக்கூடிய வாழ்க்கை, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை, நம்முடைய சுபாவங்கள் சாட்சியுள்ள ஒரு சுபாவமாய் இருக்க வேண்டும். இந்த ஜீவியம் அப்படியா இருக்கும் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம் மூலமாய் கிறிஸ்து வெளிப்படுவார். அதை நாம் பார்க்கிறோம். அபிகாய், இந்த அபிகாய் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 23வது. அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையிலே முகமுப்புற விழுந்து பணிந்து. இப்ப நாம் இந்த அபிகாயிலை காணும் போது இவரிடத்துல ஒரு தாழ்மையான ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். இவள் யார் என்றால் இவர் ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யமான ஒரு பெண், ரொம்ப ஒரு ரிச்சான ஒரு பெண், ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு பெண். அவர் இவரிடத்துல எந்த காரியத்துக்கும் குறையை கண்டுபிடிக்க முடியாது. இவளுடைய வரலாறை குறித்து நாம் பார்க்கும்போது இவள் ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு ஸ்திரீ. இவள் அழகிலையும் இவள் மிக அழகான ஒரு ஸ்திரீ. அங்கே பொக்கிஷத்துல இவள் மிக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. ஆக இவளுக்கு அநேக வேலையாட்கள் இருந்தார்கள். ஆக இவளுக்கு அநேக சொத்துக்கள் இருந்தது. ஆக இவளுக்கு ஒரு பட்டினத்தையே அவள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாள். ஆகவே அவள் மிக ஒரு வசதி படைத்த ஒரு பெண். ஆக இவளுடைய கணவன் ஒரு பெரிய வசதி படைத்தவன். ஆக இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ தான் இந்த அபிகாய். ஆக இவள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயாக இருந்தாள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ அங்க என்ன செய்தாள் என்றால், அங்கே தாவீதை கண்ட பொழுது அந்த தாவீதுடைய பாதத்தில் போய் விழுந்தாள். தாவீதுடைய பாதத்திலே விழுந்தாள். தாவீது அவளை காணும் பொழுது அவன் என்ன செய்தான்னா, அவளிடத்துல அந்த ஒரு தாழ்மை இருப்பதை, அந்த வார்த்தையை கனப்படுத்துவதை இருப்பதை, ஆகவே அங்கே அவள் என்ன செய்தாள் என்றால் அவள் தீர்க்க தரிசனத்தை கனப்படுத்துவதை அவன் கண்டான். ஆகவே அவன் என்ன செய்தான் என்றால், ஐயா தீர்க்கதரிசியை கனப்படுத்துகிற ஒரு ஸ்திரீயாய் அவள் இருப்பதை அவன் கண்டான். தாவீது யார் என்றால் அவன் தீர்க்கதரிசியை நேசிக்கிறவன், தீர்க்கதரிசியை விசுவாசிக்கிறவன், தீர்க்கதரிசியை கனப்படுத்துகிறவன். ஆக இதே சுபாவம், அதே ஒரு ஐயாங்கே ஒரு ஜீவியமானது அபிகாயினிடத்தில் இருப்பதை அவன் கண்டான். ஏனென்றால் அவள் என்ன சொல்லுகிறாள் என்றால், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், அவன் நிச்சயமா நீ அங்கே ராஜ்யத்துக்கு வருவி சொல்றா, நீ நிச்சயமா ராஜ்யத்துக்கு வருவ. அப்ப என்ன கொஞ்சம் நினைவு படுத்திக்க, என்ன ஞாபகத்துல வச்சுக்க.
ஆக இவள் அதை எப்படி சொல்லுகிறாள் என்றால், அங்கே தாவீதை அங்கே சாமுவேல் அபிஷேகம் செய்ததை இவள் அங்கே விசுவாசிக்கிறாள். அது இவளுக்கு தெரியும். ஏனென்றால் இவள் அங்கே யூதா கோத்திரத்தை சேர்ந்தவளாக இருக்கிறாள். அவனுடைய கணவன் நாபால் யார் என்றால் அவன் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன். ஆகவே அங்கே அவனு யூதா கோத்திரத்தை சேர்ந்தவனாய் இருந்தவடியால் ஆகவே இந்த அபிகாயிலுக்கு அந்த வரலாறு தெரிந்திருக்கிறது. ஆகவே அவன் என்ன சொல்லுகிறான், அந்த தாவீதிடத்துல போய் அவன் அங்கே சொல்லுகிறான், நீ ராஜ்யத்துக்கு நிச்சயமாய் வருவே, உன்னுடைய நம்முடைய ஆண்டவர் நிச்சயமாய் உன்னை அந்த ராஜ்யத்தில் சிங்காசனத்தில் உன்னை உட்கார வைப்பார். அப்பொழுது உட்கார வைக்கும் பொழுது என்னை கொஞ்சம் ஞாபகத்தில் வைத்துக்கொள். ஆகவே இவன் தீர்க்கதரிசியை கனப்படுத்துகிறவளாய் இருக்கிறார், தீர்க்கதரிசியை நேசிக்கிறவளாய் இருக்கிறார். ஆகவே தீர்க்க தரிசனத்தை விசுவாசிக்கிறவளாய் இருக்கிறார். தீர்க்கதரிசியின் மூலமாக கொடுக்கப்பட்ட செய்தியை அவளுக்கு விசுவாசிக்கிறவளாய் இருக்கிறார். ஆக தாவீது ஒரு நாடோடியாய் இருந்தான். அவன் காட்டிலே அலைந்து கொண்டிருந்தான். ஆனாலும் இவர் என்ன செய்தார், நிச்சயமாய் இந்த நாடோடி ஒரு நாள் ஐயாங்க இந்த நாட்டுக்கு ராஜாவாக வருவான் என்பதை அவன் விசுவாசித்தான். ஆமாங்க, சாதாரணமா. ஆனா பார்க்கிறோம், அந்த நாபால் என்ன சொல்றா, நீ தாவீதை ரொம்ப கேவலமா பேசுறான், நீ உன்னுடைய எஜமான விட்டு ஓடி போனவன், நான் என்ன உனக்கு உதவி செய்யணும். அவன் அதே கோத்திரமா இருந்தாலும் அவனால் அதை விசுவாசிக்க முடியவில்லை. அவனால் அந்த தாவீதை கனப்படுத்த முடியவில்லை. அந்த தாவீதுக்கு முன்பாக தன்னை தாழ்த்த முடியவில்லை. ஆனால் நாம் பார்க்கிறோம், இந்த அபிகாயில் இந்த ஸ்திரியானவள் என்ன செய்தார் என்றால் அந்த தாவீதை கனப்படுத்துகிறார். அவளுக்கு எல்லா காரியங்களும் சொல்லியிருக்கு. தாவீது இப்போ நாட்டை விட்டு விரட்டப்பட்டிருக்கிறான். தாவீது அப்படியே காட்டில் மேட்டில் சுற்றி கொண்டு இருக்கிறான். அவன் எஜமான விட்டு அவன் சவுளை விட்டு அவன் விரட்டப்பட்டிருக்கிறான். எல்லா காரியமும் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இவன் என்ன செய்தான் என்றால் இவன் தீர்க்கதரிசியை விசுவாசிக்கிறவன், தீர்க்கதரிசியை கனப்படுத்துகிறவன். ஆகவே அவன் அறிந்திருந்தான், என்னுடைய தகப்பன் என்னுடைய கணவனை போல அல்ல. அவன் அங்கே அந்த தாவீதை கனப்படுத்தவில்லை, அந்த தாவீதை அவன் அங்கே மரியாதை செலுத்தவில்லை, தாவீதுக்கு தேவையானதை அவன் செய்யவில்லை. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். அபிகாயிலுக்கு அந்த ஒரு சுபாவங்கள். அவன் தாவீதை என்ன செய்தான் என்றால் அந்த அபிகாயில் இடத்துல அவனுக்குள்ள இருக்கிற சுபாவத்தை கண்டான். தீர்க்கதரிசிகளை நேசிக்கிற ஒரு சுபாவம், செய்தியை நேசிக்கிற சுபாவம், கர்த்தர் உரைப்பதாவதை தன்னுடைய ஜீவனை காட்டிலும் மேலாக நேசிக்கிற ஒரு சுபாவம் தாவீதுக்கு இருந்தது. இன்னைக்கு அருமையான சகோதரி அந்த ஒரு காரியம் தான் தாவீதை கவர்ந்து விட்டது. என்ன அருமையான ஒரு சுபாவம். அவன் மகா புத்திசாலி, அவன் மிக அழகானவள், அவள் அங்கே அழகாக பேசக்கூடியவள், பேச்சு திறமை உள்ளவள், அவள் ஐஸ்வர்யமானவள். அதனால் அவன் கவரவில்லை. அங்கே அவள் இடத்துல இருக்கிற அந்த பணிவு, அவள் இடத்துல இருக்கிற விசுவாசம், அது அவனை கவர்ந்தது. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 33 35 வரை. நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கு என் கையே பழிவாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடிய மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடு வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாது இருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்கிறேன் என்று சொல்லி அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான். ஆமென். ஆக நாம் பார்க்கிறோம், அங்கே இந்த அபிகாயில் என்ன செய்தார் என்றால் தாவீதுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். பாருங்க, என்ன ஆலோசனை கொடுக்கிறார் என்றால் 30வது வசனம். கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்தது உண்டானால் அப்போது
அடியாளை நினைப்பீராக என்றார். ஆமென். ஆகவே நாம் பார்க்கிறோம், இவர் என்ன செய்தார் என்றால், கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது பாருங்க. ஆகவே அவர் என்ன செய்தார் என்றால், அங்கே அவரை அந்த தாவீதை குறித்து சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை அவர் 100% விசுவாசித்தார். கொஞ்சோட சந்தேகம். ஏனென்றால் இவர் நிச்சயமாய் அதிபதியாக வருவார். இப்ப இவர் நாடோடியா இருக்கிறாரு, இப்ப இவர் காட்டிலே மேட்டு சுத்தின்னு இருக்கிறாரு, இப்ப இவருடைய சூழ்நிலை சரியா இல்ல. இப்போ பார்க்கும்போது இவர் ஒரு ராஜாவுக்குரிய எந்த விதமான அடையாளமும் இல்லை. ஆனால் அடையாளம் உண்டு. என்ன அடையாளம் என்றால், சாமுவேல் சொல்லிவிட்டார், தீர்க்கதரிசி சொல்லிவிட்டார், கர்த்தர் உன்னை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தெரிந்து கொண்டார். ஆகவே அங்கே சாமுவேல் அங்கே தைல கொம்பினால் அபிஷேகம் செய்து விட்டார். ஆகவே அங்கே நாம் பார்க்கிறோம், ஆகவே அந்த வார்த்தையை, அந்த செய்தியை, அந்த அடையாளத்தை இவர் விசுவாசித்தார். ஆகவே அவர் என்ன செய்தார் என்றால், அதை அறிக்கை செய்தார். ஆகவே அவர் அங்கே தாவீது அங்கே அந்த நாபாலை அங்கே கொல்ல வரும்பொழுது இவர் என்ன செய்தார்? தடை செய்தார். இவர் ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீ, இவளுக்கு தாழ்மையுள்ள ஒரு ஸ்திரீ, பணிவுள்ள ஒரு ஸ்திரீ, ஆகவே இவர் ஐயாங்க அன்புள்ள ஒரு ஸ்திரீ. ஆகவே அவர் என்ன செய்தார்? தாவீதுடைய பாதத்துல விழுந்து அவனிடத்துல தன்னுடைய மன்றாட்டை வைத்தார். அவனுக்கு அருமையான சௌரிய கர்த்தர் கனத்தை எதிர்பார்க்கிறார். அந்த கனமானது என்ன செய்கிறது என்றால், அது ஒரு கவர்ச்சியை கொண்டு வருகிறது. வார்த்தையை கனப்படுத்தும் போது, இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தில் நம்மை சமர்ப்பிக்கும் பொழுது நமக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி வந்துவிடுகிறது. அவன் சாஸ்திரமாய் விழுந்தான், அவர் முகங்கொப்பர விழுந்தார், விழுந்து வணங்குகிறார். தாவீதை வணங்குகிறார், கெஞ்சுகிறார், தயவுசெய்து நீ போயிட்டு எங்க குடும்பத்தை அழிச்சிடாத, நீங்க ஜனங்களை அழிச்சிடாத. அவன் எதுக்கு வரான்? அந்த பட்டணத்துல சுவர்ல நீர் விடுறது கூட ஒரு நாய் இருக்கும், எல்லாத்தையும் அழிச்சு, ஒரு ஜீவன் கூட இருக்கக்கூடாது, எல்லாம் அந்த பட்டணம் சுட்டெரிக்கப்படாது. அதுக்காக வந்து இருக்கிற 600 வீரர்களோட பட்டை தடுத்து கோபத்தோட வரும் பாருங்க. ஆனால் இவளுடைய ஜீவியமானது என்ன செய்ததா? தாவீதை கவர்ந்து விட்டது. திரும்பி போயிட்டான், சந்தோஷத்தோட போறான். இன்னைக்கு அருமையான சகோதரி, நாம் செய்திக்கு கொடுக்கிற கணம் கர்த்தரை கவர்ந்து, நம்ம செய்திக்கு கணம் கொடுக்கவில்லை என்றால் கர்த்தர் கவரப்பட மாட்டார், கர்த்தர் சந்தோஷப்பட மாட்டார். இந்த அளவுக்கு நம்ம செய்திக்கு கனம் கொடுக்கிறோமோ, வார்த்தைக்கு கனம் கொடுக்கிறோமோ, ஐயா அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம மேல் சந்தோஷப்படுவார், ஆண்டவர் இடத்துல நெருங்கி வருவார், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதை நம்ம பார்க்கிறோம். அவள் அங்கே அந்த அளவுக்கு கனத்தை கொடுத்ததுனால அங்கே என்ன நடந்தது என்றால், 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 39 இருந்து 42. நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையிலே விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாயிலை விவாகம் பண்ணுகிறதற்காக அவளோடு பேச தாவீது ஆட்கள். நாம் என்ன காண்கிறோம்னா, நாபால் செத்து போனான். அதன் பிறகு என்ன நடந்தது என்றால், அங்கே தாவீது அவளை விவாகம் செய்ய ஐயாங்க ஆட்களை அனுப்புகிறான். அவ வரல, என்ன கல்யாணம் பண்ணிக்க, தாவீது அனுப்புகிறார். அவளுடைய ஜீவியமானது தாவீதை கவர்ந்து விட்டது. சல்மோனுடைய ஐயாங்க ராகாவுடைய ஜீவியமானது சல்மோனை கவர்ந்து விட்டது. என்ன சொல்ற? சல்மோன் அவளை நேசித்தான், அவன் நேசிக்கல, சல்மோன் அவளை நேசித்தான். பாருங்க, அவள் செய்தியை கனப்படுத்தும் பொழுது ஐயாங்க அவளிடத்தில் வந்த ஊழியக்காரர்களை கனப்படுத்தும் பொழுது ஐயாங்க என்ன நடந்தது என்றால், அவளுக்கு நிச்சயமான ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. அவள் பாதுகாப்புக்கு உள்ளே வந்தால், அதன் பிறகு அவள் சல்மோனால் நேசிக்கப்பட்டாள். கர்த்தர் நம்ம நேசிக்கணும்.
செய்தியை நம்ம நேசிப்போம்னா அது கர்த்தரை நேசிப்போம். ஆகவே நான் பார்க்கிறோம் இங்கே தாவீது என்ன செய்தான்னா ஆட்களை பண்ணி போய் பேசுங்க, அவன் செத்து போயிட்டான், அவனுடைய ஜென்ம சுபாவம் செத்து போச்சு, ஆக இப்போ அவளை நான் மனைவியாக்கி கொள்ள விரும்புகிறேன். ஆக இப்போ அவன் என்ன செய்தான் என்றால் அங்கே ஆட்களை அனுப்பினான். அடுத்தது தாவீதின் ஊழியக்காரர் கர்மேலில் இருக்கிற அபிகாயில் அண்டைக்கு வந்து, தாவீது உன்னை விவாகம் பண்ண மனதா எங்களை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அவளோடு சொல்லுகிற போது, அவள் எழுந்திருந்து தரைமட்டம் முகம் குனிந்து, இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரர் ஆகிய அவருடைய அடியாள் என்றால். பின்பு அபிகாயில் தீவிரித்து எழுந்து ஒரு கழுதையின் மேல் ஏறி 5 தாதி பெண்களை கூட்டிக் கொண்டு தாவீதின் ஸ்தானாதிபதிகளுக்கு பின் சென்று போய் அவனுக்கு மனைவியானாள். ஆமென். ஆக நாம் என்ன காண்கிறோம் என்றால் அங்கே அவர் தீவிரித்து சென்றார். ஆக அந்த செய்தி வந்த பொழுது நான் உன்னை மனைவியாக்கி கொள்ள விரும்புகிறேன் என்ற ஒரு செய்தி வந்ததும் அவள் என்ன செய்தார்? தீவிரித்து சென்றார். ரொம்ப வேகமாக. அருமையான சகோதரி சகோதரியே, நாம் செய்தியை கனப்படுத்தும் பொழுது, ஐயாங்க செய்தியை நாம் அங்கே நேசிக்கும் பொழுது, ஐயாங்க செய்தியை விசுவாசிக்கும் பொழுது, தீர்க்கதரிசியை விசுவாசிக்கும் பொழுது, ஐயாங்க தீர்க்க தரிசனத்தை விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தர் உரைப்பதாவது விசுவாசிக்கும் பொழுது, ஐயாங்க என்ன நடக்கிறது என்றால், ஐயாங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மனால நம்மை மனைவியாக நியமிக்கிறார். நாம் மனைவியாக மாறும் பொழுது ஐயா என்ன நடக்கும் என்றால், ஆண்டவர் நம்மை ஐயாங்க மனைவி என்று அழைக்கும் பொழுது, அந்த அழைப்பு சொந்தம் வரும் பொழுது ஐயாங்க நாம் தீவிரத்து செல்லுவோம். ஐயாங்க தீவிரமாய் அந்த எடுத்துக் கொள்ளப்படுதலுக்குள்ளே கடந்து செல்லுவோம். இவை பொழுது நாம் அக்கறைக்கு செல்வோம். இங்கே ஏறி வா என்ற ஒரு சத்தம் வரும்பொழுது நாம் தீவிரமாய் செல்லுவோம். இதை பொழுதிலே மறுரூபமாவோம். ஆக இவளுக்கு அந்த செய்தி வந்ததோ அவள் என்ன செய்தாள் என்றால் தீவிரமாய் சென்றாள். இன்னைக்கு அருமையான சகோதரி சகோதரி, நாம் அதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோம். அதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் தீர்க்கதரிசியை விசுவாசிக்க வேண்டும், செய்தியை விசுவாசிக்க வேண்டும், தீர்க்க தரிசனத்தை விசுவாசிக்க வேண்டும், கர்த்தர் உரைப்பதாவதை விசுவாசிக்க வேண்டும், அதன்படி ஜீவிக்க வேண்டும். அப்படி ஜீவிப்போம் என்றால் ஐயா அங்கே நமக்கு அந்த சத்தம் வரும். அப்படி இல்லை என்றால் நமக்கு அந்த சத்தம் வராது. ஆமாங்க, கைவிட வரும். இன்னைக்கு நாம் எந்த அளவுக்கு செய்தியை நேசிக்கிறோம், இந்த ஜீவனை காட்டிலும் மேலாக நேசிக்கிறோம். நம்முடைய ஜென்ம சுபாவங்களை காட்டிலும் செய்தி அதிகமாய் நேசிக்கிறோம். நாவாலை காட்டிலும் அவள் என்ன செய்தார் என்றால் அங்கே சாமுவேலுடைய வார்த்தையை நேசித்தார். சாமுவேல் மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த செய்தியை விசுவாசித்தார். நாவாலுக்கு அதை குறித்து அக்கறை கிடையாது. நாவால் எப்பவுமே நெகட்டிவாக தான் இருக்கும். அபிகாயில் பாசிட்டிவா இருப்பார். அவள் தீர்க்க தரிசனத்தை விசுவாசித்தார். அங்கு தன்னுடைய கணவன் அந்த ஜென்ம சுபாவம் சொல்லுவதை, இந்த 5 புலன்கள் சொல்லுவதை அவள் விசுவாசிக்க ஏற்றுக்கொள்ளவில்லை. 6வது புலனை அவள் விசுவாசித்தார். நாபாலை குறித்து அவளுக்கு கவலை கிடையாது. அது முதல் புருஷன் ஜென்ம சுபாவம், நம்முடைய முதல் பிறப்பு, அதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது சாகணும். உங்களுடைய கணவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த 6வது அந்த விசுவாசம், அதை குறித்து தான் கவனம். நம்முடைய ஜென்ம சுபாவத்தை குறித்து நம்ம யோசித்து கொண்டு போனா அதுக்கு நம்ம முதலிடம் கொடுப்போம்னாக்கா ஐயா நம்ம இழக்கப்படுவோம். இங்கே ஏறிவா என்ற ஒரு சத்தம் வராது. நம்ம அக்கறைக்கு செல்ல முடியாது. நம்ம செய்தியோட நம்முடைய வாழ்க்கை இணைந்து போகணும். செய்தி ஒரு பக்கம், நம்முடைய வாழ்க்கை ஒரு பக்கம் போன பிரயோஜனம் கிடையாது. ஜனம் அப்படிதான் இருக்காங்க. செய்தி ஒரு பக்கம் போது, வாழ்க்கை ஒரு பக்கம் போகுது. சாப்பிடத்தை பாருங்க, பெஞ்ச ஜனங்களை பாருங்க, போயிட்டு அந்நிய பாச லபா லபா லபான்னு கத்துறாங்க. ஆனா வாழ்க்கை ஒரு பக்கம் போயிட்டு பாருங்க. நீ பஸ்ஸிலேயே எல்லாரையும் திட்டுறான். இன்னைக்கு உலகம் எப்படி போயிட்டு
புருஷன் பயந்து அலறி ஓடுற அளவுக்கு அந்நிய பாஷை பேசுறாங்க. ஆனா வாழ்க்கையோ மடு மோசமா பாதாளத்தில் பொறாமையும் எரிச்சலும் கோபமும் சண்டையும் அங்கே கோபத்தையும் வறுமையும் மடு மோசமா போயிருக்கு. இன்னைக்கு அருமையான சகோதரி சகோதரி, இன்னைக்கு நாம் அப்படியா இருக்கக்கூடாது. நமக்கு அந்த சத்தம் வரும், இங்கே ஏறிவா. அபிகாயிலுக்கு அந்த ஒரு செய்தி வந்தது, அபிகாயில் என்னன்னா மனைவியா அடைய போறேன், நீ வா. இவள் என்ன செய்தாள் என்றால் தீவிரமாய் சென்றார் தன்னுடைய மணவாளனை சந்திக்க, தாவீதை சந்திக்க. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை, தீர்க்க தரிசனத்தால் ஐயாங்க உறுதியாக்கப்பட்ட தாவீதை சந்திக்க ஓடினார். அமர்மையான சகோதரி சகோதரி, இன்னைக்கு நாம் அப்படியாய் அவரை சந்திக்க வேண்டும் என்றால், அவரை நாம் கணவனாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அருமையான சகோதரி சகோதரி, செய்தியை கனப்படுத்த வேண்டும். செய்தியை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லை என்றால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது அபிகாயில் விசேஷித்த ஒரு சரியாய் மாறி வாழ்க்கை மாறிவிட்டது. அது நாம் பார்க்கிறோம். முதலாவது அவனிடத்தில் ஒரு கவர்ச்சி காணப்பட்டது. அந்த கவர்ச்சிக்கு பிறகு அவள் மணவாளனோடு வாழ்ந்தான். அது சொல்கிறார், நாம் மணவாளனுடைய இருதயத்தை கவர்ந்தால் மட்டுமே அவரோடு ஜீவிக்க முடியும், இல்லையா ஜீவிக்க முடியாது. முதல்ல ஒரு மணவாளனுடைய இருதயத்தை கவரணும். கவரெல்லாம் அந்த இடத்துல ஒரு சமாதானம் இருக்கா, சந்தோஷம் வராது. ஒரு கவர்ச்சி இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு கவர்ச்சி இருக்கணும். ஆமா, என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி பாருங்க. ஆகவே அந்த கவர்ச்சி வந்தால்தான், அந்த ஒரு உறவு வந்தால்தான் அங்க அவங்க இணைஞ்சு வாழ முடியும். அந்த ஒரு உறவு வரவில்லை, அந்த கவர்ச்சி வரவில்லை என்றால் அங்கே அவங்க சமாதானமா வாழ முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாது. இன்னைக்கு கணவன் மனைவி எலியும் பூனையுமா இருந்தா அந்த இடத்துல கிறிஸ்து வர முடியாது, சமாதானம் வராது, சந்தோஷம் வராது. முதலாவது அங்கே மனைவியை நேசிக்கணும். அது அங்கே உண்மையான அன்பு எதுவென்றால் அது அழகையோ, அது பணத்தையோ, பொருளை அல்ல, அது குணாதிசயத்தை பார்த்துதான் வரும். அங்கே உண்மையான ஒரு தேவ மனுஷன், தேவ ஸ்திரீ அங்கே எதை அங்கே நேசிப்பார் என்றால் அந்த சுபாவத்தை நேசிப்பார். அது அன்பான ஒரு சுபாவம், தாழ்மையான ஒரு சுபாவம், இனிமையான ஒரு சுபாவம், பணிவான ஒரு சுபாவம், இவ்விதமான ஒரு சுபாவம் இருக்கும் என்றால் அந்த இடத்துல இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு அன்பு வந்துவிடும். ஆமாங்க, அந்த விட்டு கொடுக்கிற ஒரு சுபாவம், தன்னை தாழ்த்துகிற ஒரு சுபாவம், கனப்படுத்துகிற ஒரு சுபாவம், அதுதான் அங்கே இந்த அபிகாயில் இடத்துல இருந்தது. அங்கே தன்னை தாழ்த்துகிற ஒரு சுபாவம், தீர்க்க தரிசனத்தை விசுவாசிக்கிற ஒரு சுபாவம். இந்த ஒரு சுபாவம் வரும் பொழுது ஐயாங்கே வாக்குவாதத்திற்கு இடமே இல்லை, சண்டைகளுக்கு இடமே இல்லை, பிரச்சனைகளுக்கோ போராட்டத்திற்கோ இடமே இல்லை. ஏனென்றால் ஐயா அங்கே தாழ்மையை, இனிமையும் பணிவும் ஐயா வந்துவிட்டு. இந்த அபிகாயில் இடத்துல அதான் தாவீது பார்க்கிறான். என்ன ஒரு தாழ்மை! அவங்க நிறைய வேலையாட்கள் இருக்கிறாங்க. சண்டைக்கு வந்திருக்கலாம் தாவீது கிட்ட, ஆனா அவ அதை செய்யல. அவள் என்ன செய்தாள் என்றால் அங்கே தாவீதுடைய பாதத்தில் போய் விழுறான். ஏனென்றால் அவளுக்கு விசுவாசம் இருந்தது, வார்த்தை. இன்னைக்கு வார்த்தையின் மேல் விசுவாசம் இருக்கும் என்றால் நாம் மிக சரியாக துல்லியமாக செயல்படலாம். என்ன செய்யணுமோ அதை செய்வோம், என்ன பேசணுமோ அதை பேசுவோம், எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கும். ஏனென்றால் எல்லாவற்றையும் போதிப்பது இதுதான், இந்த செய்தி தான், இதுல தான் எல்லாமே இருக்குது. ஆமா, நம்ம எப்படியெல்லாம் வாழணுமோ, எப்படியெல்லாம் பேசணுமோ, எப்படியெல்லாம் நடக்கணுமோ எல்லாமே செய்தியிலும் பைபிள்ல இருக்குது. அதனால வேற நம்மளுக்கு பொது அறிவு தேவையே கிடையாது. ஆமா, இன்னைக்கு பாருங்க, நம்ம
டிவியும் பார்க்கறதுல எந்த விதமான உலக காரியத்திலும் பார்க்கறது. ஆனா உலகத்தில் நடக்கிற எல்லா காரியமும் நமக்கு தெரியும். பாருங்க, உலகத்தான கூட தெரியாத காரியமும் நமக்கு தெரியுது இன்னைக்கு. இதை போதிப்பது எது? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அப்படியே நடத்துறாரு. ஆமா, விஞ்ஞானத்தை குறித்து நமக்கு தெரியுது, இன்றைக்கு நடக்கிற வரலாறு குறித்து நமக்கு தெரியுது, அமெரிக்காவை குறித்து தெரியுது, நமக்கு ரஷ்யாவை குறித்து தெரியுது, இஸ்ரேல்ல என்ன நடக்குது என்பதை குறித்து தெரியுது, எல்லா காரியமும் தெரியுது. இதெல்லாம் போதிப்பது எது? செய்தி. செய்தி பற்றினே தலையில எல்லாமே வந்துடும். இன்னைக்கு எல்லாமே தெரியுது நமக்கு. ஐயா, அந்த பொது அறிவு புத்தகத்தை படிக்கிறவனை காட்டிலும் நமக்கு அதிகமா தெரியுது. இது எதைன்னா, இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதெல்லாம் தெரியப்படுத்தணுமோ அதையெல்லாம் ஆண்டவர் தெரியப்படுத்துவாரு. ஆமா, நம்ம பிரயாசப்பட வேண்டியதே கிடையாது. டிவியே நம்ம எப்படியா நீங்க நியூஸ் எல்லாம் எப்படியா பாக்குறீங்க? எப்படியா உலகத்தில் நடக்கிற காரியம்லாம் உங்களுக்கு தெரியும். போய் பரிசுத்த ஆவியானவர் என்ன நடத்துறாங்க, எல்லா காரியமும் தெரியுதியா எங்களுக்கு. இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியுதியா எங்களுக்கு. நீங்க பார்க்கிற அருமையான சௌரிய சௌரிய நாம் தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம் என்றால், ஐயா நமக்கு செய்தியா ஜீவிப்போம் என்றால், பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை நடத்துவாங்க. எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி செய்யணும், எப்படி இன்னும் எல்லாத்தையும் துல்லியமா சொல்லுவாங்க. ஆனா நாம் செய்தியை நேசிக்கவில்லை என்றால், கனப்படுத்தவில்லை என்றால் தாறுமாறா ஜீவிப்போம். இது ஜனங்க அப்படி ஜீவிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு செய்தியை நேசிக்கும், வார்த்தையை வாழலாம், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கல, ஆவியோடு உண்மையோடு ஆண்டவர் அவங்க ஆராதிக்கல. அதுதான் அந்த காரியம். அதனால செய்தியில் பார்த்தது போல அந்த 7 பண்டிகையை அவங்க கடைபிடிக்கல. அதுதான் அங்க காரியம். அந்த 7 பண்டிகையை அவங்க கடைபிடிச்சாங்க அப்படின்னாக்கா அவங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் அற்புதமா நடத்துவாங்க. அவங்க தேசத்துல மழை பெய்யும், அவங்களுக்கு சமாதானமா சந்தோஷமா நிரம்பி வழியும், அங்க ஒலிவ தோப்பு, அவங்க எண்ணெய கொட்டும். ஆமா, பாலும் தேனும் கரை புரண்டு ஓடும். ஆமாங்க, அது அருமையான சகோதரி சொல்வது. அபிவாருடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தையில பொருத்தி கொள்ளுங்க. ராகாப்பினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தையில பொருத்தி கொள்ளுங்க. அது போல நம்ம இருக்கணும். ராகாப்பை போல நம்ம இருக்கணும். செய்தியை கனப்படுத்தும். அபிகாயில போல நம்ம செய்தியை கனப்படுத்துங்க. அப்படியே நம்ம கனப்படுத்தும் போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமா, லூக்கா 7ஆம் அதிகாரம் 47. ஆதலால் நான் சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே எவளுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென். இங்க ஒரு அருமையான ஒரு ஸ்திரியை பார்த்தோம். எத்தனை முறை நம்ம செய்தி கேட்கிறோம். இவ யார் என்றால் இவள் ஒரு பாவியான ஒரு ஸ்திரியோ. ஆனா இவ என்ன செய்தானா, ஆண்டவரை கவர்ந்துட்டான். அவனுடைய அன்புல ஆண்டவர் அப்படியே மயங்கிட்டார். அவ என்ன செய்யறா அப்படின்னா, ஆண்டவரை ரொம்ப அதிகமா காணப்படும். விருந்துக்கு அழைச்சவன் அவரை கனப்படுத்தல. ஆனா இந்த ஸ்திரீ, இந்த பாவியான ஸ்திரீ என்ன செய்தாள் என்றால், முதலாவது அவ மனம் கசந்து அழுகுறான், பாவ அறிக்கை செய்யறான். அவருடைய பாதத்தை அந்த கண்ணீரால் அவன் என்ன செய்யறான், கழுவுறான். அவன் தண்ணி கொடுக்கல, இவன் கண்ணீரால் அந்த பாதத்தை கழுவுறான். பாருங்க, சுத்தமா கழுவிட்டான். அப்பனா எவ்வளவு அழுதுருப்பான் பாருங்க, எவ்வளவோ அவ தன்னுடைய பாவங்களை அறிக்கை செஞ்சிருப்பான் பாருங்க. உண்மையிலேயே நாம் அங்கே நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்வோம் என்றால் நாம் கண்ணீர் விடுவோம். ஆகவே நாம் அங்கே கண்ணீர் வரவில்லை என்றால் பாவத்தை அறிக்கை செய்யவில்லை. ஆமா, இதுக்கு இந்த ஸ்திரீ ஒரு அடையாளமா இருக்கிறார். ஆகவே எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அவன் நிச்சயமா கண்ணீர் விடுவான். எந்த ஸ்திரீனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ, எந்த சகோதரனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அவர்கள் நிச்சயமா அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரும். கண்ணீர் வரவில்லை என்றால் ஐயாங்க அறிக்கை உண்மையான ஒரு அறிக்கை இல்லை. ஆமா, இவர் என்ன செய்தார் என்றால் அங்கே அவளுடைய கண்ணீரால் பாதத்தை கழுவும் அளவுக்கு அவள் அழுதிருக்கிறான். பாருங்க, ஆகவே வேதம் எப்பொழுதுமே பொய் சொல்லாது.
வேதத்துல ஒவ்வொரு உறுப்பும் ஜீவன் உள்ளது. அது சத்தியம், உண்மை. அவை அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், இவர் தன் கண்ணீரால் பாதத்தை கழுவினார் என்று சொல்லப்படுகிறது. ஆமாங்க, வாசிங்க வாசிங்க. அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதத்தை அவருடைய கண்ணீரால் நனைச்சிட்டார். அந்த பாதமே நனைஞ்சு போச்சு. அப்படின்னா அவ எவ்வளவு பாவ அறிக்கை செஞ்சிருப்பாங்க. அவ எவ்வளவு ஐயாங்க தன்னுடைய இருதயத்துல இருந்த எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சிருப்பாங்க. ஆமா ஐயா, நம்மளுடைய பாரங்கள் எல்லாமே கண்ணீர் மூலமாக வெளியே. ஆமாங்க, அழுத்தத்தை வெளியேற்றுது. சொல்லாரு மனுஷன் என்ன பண்றான்னா, ஒருத்தன் புகைப்பிடிக்கிறவன் தன்னுடைய அழுத்தத்தை அந்த புகையின் மூலமா வெளியேற்ற, குடிக்கிறவன் குடியின் மூலமா அழுத்தத்தை வெளியேற்ற முயற்சிப்பாங்க. ஆனா அருமையான சகோதரி, இந்த ஸ்திரீ அவளுக்கு உள்ளே இருந்த கண்ணீரை அவள் என்ன செய், அவளுடைய பாவத்தை என்ன செய்தார்? கண்ணீரின் மூலமாய் வெளியேற்றினார். உலகத்துல பாக்குறோம், மனுஷன் என்ன பண்றான்னா, அவன் அழுத்தத்தை எப்படியாவது ஒரு வழியில வெளியேற்றணும் பாக்குறான். ஐயா, அது போவாது. அடுத்த வெளியே போனா ஒன்னே ஒண்ணு கண்ணீர். ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை அவனை துருத்தி இடக்கூடிய கண்ணீர் என்னவென்றால் அது ரத்தம். அது நமக்குள்ள இருக்கிற ஐயோ பாரம், நமக்குள்ள இருக்கிற பாவ அறிக்கை. ஆகவே அவள் என்ன செய்தார் என்றால், அந்த கண்ணீரின் மூலமாய் அவள் அங்கே தன்னுடைய பாரத்தை இறக்கினார், தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்தார். ஆக இப்போ அந்த பாவம் எல்லாமே அவனுடைய பாதத்துக்கு போயிடுச்சு. ஆமா, அவளுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு இந்த பாவம் என்னுடைய ஐயா பாவங்களை சிலுவையில அறுக்கும் அப்படின்னு அவளுக்கு தெரியும். ஆக அவள் என்ன செய்தார்? அந்த கண்ணீரால் தன்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமா, நாட்டி பண்ணிட்டு ஆண்டவரே, நான் இப்படி இருந்த ஆண்டவரே, ஆண்டவரே நான் இப்படி இருந்த ஆண்டவரே, ஆண்டவரே இப்படி வாழ எனக்கு பிரியல ஆண்டவரே, ஆண்டவரே இப்படி இருக்க எனக்கு பிரியல ஆண்டவரே, ஆண்டவரே நான் உங்களுடைய குமாரத்தியா இருக்கணும், ஆண்டவரே உங்களுக்கு பிரியமா இருக்கணும் ஆண்டவரே. அப்படியே அவர் என்ன செய்தார்னா எல்லாத்தையும் அறிக்கை வச்சுட்டு இருக்கிறார். பாவ அறிக்கை அவரை கவர்ந்து விடும். எந்த ஒரு சகோதரி தன்னுடைய பாவத்தை அறிக்கை எடுக்கிறார்களோ ஐயா, அவர்கள் தேவனை கவர்ந்து விடுவார். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். ஆமா, அவ கண்ணீரால தலையை துடைக்கணும் இல்ல, அவன் பாவ அறிக்கை செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். ஆகவே அவர் என்ன செய்தார்? அந்த தலைமயிரால் துடைத்து பரிமள தைலத்தை பூசினார். பரிமளத்தை விலையுயர்ந்த ஒரு தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதத்தை ஊற்றினார். அது மாத்திரமல்ல, அந்த பாதத்தை ஓயாமல் முத்தமிட்டார். எனக்கு ஜீவனை கொடுக்கிற பாதம், என்னை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு பாதம், எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற பாதம், என் பாவத்தை எல்லாம் மன்னிக்கிற ஒரு பாதம். ஆகவே அவள் என்ன செய்தாள் என்றால், அந்த பாதத்தை ஓயாமல் முத்தமிட்டார். ஆகவே அவள் அவரை நேசித்தார், அவரை கனப்படுத்தினால், அவரை நேசித்தால், அவரிடத்தில் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்தால், அவர் தான் மெசியா என்பதை அவர் விசுவாசித்தார். என் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்பதை அவர் விசுவாசித்தார். ஆக இவருடைய அன்பானது இயேசுவை கவர்ந்து விட்டது. ஆகவே அவளிடத்தில் ஒரு ஈர்ப்பு சக்தி இருந்தது. எங்கே அன்பு இருக்கிறது அந்த இடத்துல ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு. கோபம் இருக்கிற இடத்துல ஈர்ப்பு சக்தி இருக்காது. அவங்க யாருமே கவர முடியாது. இது எப்ப பாரு சொல்லு எதையும் இது மூஞ்ச பார்த்தாலே வெறுப்பா. இப்ப இது முன்னாடியே போக கூடாதுப்பா. கொஞ்ச நேரம் இருப்பாங்க, ரோட்ல டக்குன்னு யாரும் வந்து திரும்பி விட்டு எங்க அப்பா அப்படிதான் பண்ணுவார். வேலைக்கு போவார், போட்டு திருப்பி வீட்டுக்கு வருவார். நான் போவேன்ட்டேன் திருமணம் வச்சு வேணும். தான் போய் வந்துட்டு இருப்பேன்.
செயினே உங்க வீட்டில் தான் இருந்தது. இப்படி ஜனங்க ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்காது. சண்டைக்காரமா, இது சண்டைக்காரிமா, இது திருடுப்பான், வண்டியெல்லாம் வெளியே நிறுத்தாத, பெட்ரோல் திருடினோம். எங்க பார்த்தாலும் வண்டி வெளியே நிறுத்தி எல்லாம் பயப்படுறாங்க. எங்க பார்த்தாலும் பெட்ரோல் திருடணும், தெருக்கு தெரு இருக்கான். இது திருட்டு குடும்பம், திருடணும்டா. அங்க என்ன சக்தி இருக்குது பாருங்க, சாபம் தான் இருக்கு. ஆனா அருமையான சகோதரி தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல ஈர்ப்பு சக்தி இருக்கும். அருமையான கர்த்தரை நேசிக்கிறோம். கனப்படுத்துறோம், மரியாதை கொடுப்பாங்க. இவங்க ரொம்ப எல்லாரையும் மதிப்பாங்க, எல்லா இடத்துல அன்பா இருப்பாங்க, எல்லா இடத்துல இனிமையா இருப்பாங்க. இது ஒரு ஈர்ப்பு சக்தி. அதுல பார்க்கிறோம், இந்த ஸ்திரீயானவள் இயேசு கிறிஸ்துவை கவர்ந்திருக்காள். அவர்கிட்ட ஒரு ஈர்ப்பு சக்தி இருந்தது. அவளை காட்டிலும் அவள் என்ன செய்தாள் என்றால் அவரை நேசித்தாள். அவளுடைய பணத்தை காட்டிலும் அவள் அவரை நேசித்தாள். அவருடைய பாதத்தை நேசித்தாள். ஓயாம முத்தமிடுறா அப்படின்னா எவ்வளவு அன்பு கொண்டிருப்போம் பாருங்க. அவ்வளவு ஜனங்க மத்தியில பாருங்க, ஒரு வாலிபன் அவன் அதை குறித்து கவலைப்படவே இல்லை. ஏனென்றால் அவள் இவர் மேசியா என்று விசுவாசித்தார், இவர் பாவங்களை மன்னிக்கிறவர் என்று விசுவாசித்தார். ஆனா பொது ஜனம் என்ன பண்ணா வாலிபன் பாக்குது. ஒரு வேசி வாலிபன் இவருடைய பாதத்தை முத்தமிடுறார். ஆனால் அவள் அதை குறித்து கவலையை கொள்ளவில்லை. யார் வேணாலும் எதனா பேசி எதனா பண்ணி, எனக்கு அவருடைய பாதம் தான் இன்னைக்கு நமக்கு அவருடைய பாதம் தான் தேவை. ஆமா, இந்த உலகத்துல நமக்கு பொண்ணும் பொருள் எதுவுமே தேவை கிடையாது. இவன் என்ன நினைப்பான், அவன் என்ன நினைப்பான், அவன் என்ன நினைப்பான், இவன் அதெல்லாம் இன்னைக்கு நமக்கு தேவை. நமக்கு அவருடைய பாதம் தேவை. அதுக்காக எதை வேணாலும் செய்ய அந்த ஒரு நிலைக்கு வரும்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஐயா நம்மால் கவரப்படுவார். அப்படி என்ன அவர் கவர பண்ணார். அந்த நிலைக்கு வராம நம்முடைய சுயநலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்போம்டா அவர் எப்படி கவருவார்? அவர் எப்படி நம்ம இடத்துல அன்பு கூறுவார்? நம்முடைய பாவத்தை எப்படி மன்னிப்பார்? நம்மளை எப்படி அவர் ஆசீர்வதிப்பார்? நமக்கு எப்படி அவர் நித்திய ஜீவனை கொடுப்பார்? எப்படி அவர் நம்மோடு கூட இருப்பார்? அதன் பிறகு அவர் கூடவே தான் அவருடைய ஒரு சிஷ்யா மாறிட்டார். இன்னைக்கு அருமையான சகோதரன் இந்த அன்பு தாங்க அவரை நமக்கு பெற்றுக் கொடுக்குது. இந்த ஒரு பணிவும், இந்த ஒரு தாழ்மையும், இந்த ஒரு இனிமையும் ஐயா அவரை நமக்கு சொந்தமாகுது. ஆமாங்க, அது அருமையான சகோதரி நம்ம அவரை கவரக்கூடியவர்களாக இருக்கிறது. முதலாவது அவர் என்ன செய்தார்னா இயேசுவை பார்த்தார். முதல்ல பார்த்தார், கேள்விப்பட்டார். இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் இப்ப இந்த தேசத்துல இருக்கிறாரு. அவர் இந்த சமாரிய ஸ்திரீனுடைய பாவத்தை மன்னிச்சிட்டாரு. அந்த சமாரிய ஸ்திரீயானவர் பரிசுத்தமாயிட்டான். அவருடைய வாழ்க்கை மாறி போச்சு. இவன் கேள்விப்பட்டான் பாருங்க. அதன் பிறகு அவள் என்ன செய்தான்னா, அது கேள்விப்பட்ட முதல் முறையா அவரை பார்க்கிறார். இங்க இருக்கிறார் அப்படின்னு தெரியுது, சீமோன் வீட்டில் இருக்கிறான்னு தெரியுது. உடனே அவள் என்ன செய்தாள் என்றால் விலை உயர்ந்ததை அவருக்கு கொண்டு வந்தார். இன்னைக்கு அருமையான சகோதரி நமக்கு அந்த ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் தேவை. நம் மத்தியில இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் தேவை. அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும் என்றால் அவருக்கு விலை உயர்ந்ததை செய்ய முடியும். அந்த விசுவாசம் வராத பட்சத்தில் நாம் அவரை கனப்படுத்த முடியாது. ஆமா, இன்னைக்கு கர்த்தரை கனப்படுத்த முடியவில்லைன்னா அவர்களுக்கு முதலாவது விசுவாசம் இல்லை. அவர் இங்கே இருக்கிறார், இது அவருடைய வார்த்தை என்ற விசுவாசம் இல்லை. ஆமா, அவர் நம் மத்தியிலே இருக்கிறார் என்ற விசுவாசம் இல்லை.
ஆகவேதான் அவர்களால் என்ன செய்ய முடியவில்லைன்னா அவரை கனப்படுத்த முடியவில்லை. உலகத்தை அதிக கனப்படுத்துகிறான் மனுஷன், உலக காரியங்களை கனப்படுத்துகிறான், தன்னுடைய தாயை கனப்படுத்துகிறான், தன்னுடைய தகப்பனை கனப்படுத்துகிறான், தன்னுடைய மனைவியை கனப்படுத்துகிறான், தன்னுடைய கணவனை கனப்படுத்துகிறார்கள், தன்னுடைய பிள்ளைகளை கனப்படுத்துகிறார்கள், தன்னுடைய வீட்டை கனப்படுத்துகிறார்கள். ஆனால் அங்கு ஒரு மனுஷனால், ஒரு ஸ்திரீயால், ஒரு வாலிபனால், ஒரு வாலிப ஸ்திரீயால் அங்கு ஆலயத்தை கனப்படுத்த முடியவில்லை, அங்கு செய்தியை கனப்படுத்த முடியவில்லை. அவர்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை. ஆமா, இது என் பையன் அப்படின்ற விசுவாசம் நமக்கு இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்காக நம்ம பிரயாசப்படும். ஏனென்றால் இது விசுவாசம். நீ அடுத்தவங்க பையனுக்கு போயிட்டு எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றால் நீ வந்து விசுவாசி, இது என் பையன், இது என்னுடைய கணவன். ஆகவே நீ என்ன செய்யற? கணவனுக்கு பணிவிடை செய்யற, கணவனுக்கு பிரியமாய் இருக்கிற, கணவனை கனப்படுத்துற. அடுத்த கணவனை போயிட்டு கனப்படுத்த முடியாது. ஏனென்றால் இதுதான் என்னுடைய கணவன் என்ற விசுவாசம், இது என்னுடைய மனைவி. ஆகவே அந்த மனைவிக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் நீ செய்யற. ஏனென்றால் அது விசுவாசம், இது என்னுடைய மனைவி, நீ மற்றவங்களுக்கு செய்ய முடியாது. அதே போல இது என்னுடைய தாய் தகப்பன். ஆகவே நீ விசுவாசிப்பதனால் அதை செய்யற, கனப்படுத்துற, அவங்களுக்கு பிரியமா இருக்கிற. பாருங்க, அதே போலதான் அருமையான சகோதரி, அந்த விசுவாசம் தேவனுடைய காரியத்தில் இருக்க வேண்டும். ஆகவே தேவன் ஜீவிக்கிறார் என்ற விசுவாசம் இருந்தா நீ தேவனை கனப்படுத்துவ. தேவன் தான் என்னை வாழ வைக்கிறார், தேவன் தான் என்னை பலப்படுத்துகிறார், என்னை நடத்துவது தேவன் தான். அந்த விசுவாசம் வந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? தேவனை கனப்படுத்த முடியும். தேவனுக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேட முடியும், அதற்காக பிரயாசப்பட முடியும். அதை செய்யவில்லை என்றால் நம்ம தேவனை நம்பலை. தேவனை நம்பலன்னா ஆண்டவரை நம்மளால் கவர முடியாது. ஆண்டவரை கவரவில்லை என்றால் பிரயோஜனம் இல்லை. வாழ்க்கை பரலோகம் கிடையாது, எடுத்துக்கொள்ளப்படுதல் கிடையாது, நித்திய ஜீவன் கிடையாது. ஆமா, சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, ஆசீர்வாதம் கிடையாது. எவ்வளவுதான் கணவனை கனப்படுத்தினாலும் அந்த கணவன் என்ன பண்ணுவான்? விரோதமாக செயல்படுவான். ஆமா, எவ்வளவுதான் மனைவி கனப்படுத்தினாலும் அந்த மனைவி விரோதமாக செயல்படுவான். எவ்வளவுதான் பிள்ளைகளை கனப்படுத்தினாலும் அது விரோதமாக செயல்படும். எவ்வளவுதான் பெற்றோரை கனப்படுத்தினாலும் அது விரோதமாக தான் செயல்படுவான். ஏனென்றால் தேவன் இருந்தார். அதுதான் காரணம். ஆண்டவரே, எவ்வளவு கஷ்டம் போறேன், குடும்பத்துக்காக எவ்வளவு உழைக்கிறேன், எவ்வளவு பண்றேன், என்ன ஒரு சமாதானமே இல்லை, ஒரு சந்தோஷமே இல்லையே. ஐயா, தேவன் இல்லையா? ஆண்டவர் இல்லப்பா. நீ கனப்படுத்த வேண்டியவரை கனப்படுத்தலப்பா. நீ யாருக்கு ஐயாங்க கனத்தை கொடுக்க வேண்டுமோ, ஐயா யாருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டுமோ அவருக்கு நீ முன்னுரிமை கொடுக்காதபடியால், அவரை கனப்படுத்தாதபடியா ஐயா அங்கே எல்லாமே தாறுமாறாய் போய்விடும். போன் பண்ற, ஐயா நான் போயிருக்கிறேன். சரிப்பா, முதல்ல சர்ச்சைக்கு வாங்க, சர்ச்சைக்கு தான் வரணும். சரி, முதல்ல தேவனை கனப்படுத்தாம எப்படி ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்வார்? சர்ச்சைக்கே வராம எப்படி நான் வந்து கர்த்தர் உன் வாழ்க்கையில் கிரியை செய்வார், பிரயாசப்பட முடியும்? நீ செல்ல ஒன்றும் புரியவே மாட்டேன். தேவனை தேவை. நான் பார்க்கிற இந்த ஸ்திரீ என்ன செய்தாள் என்றால், அவள் கர்த்தரை கனப்படுத்தினாள். தன்னை தாழ்த்தினாள், ஒப்பு கொடுத்தான். அவனுடைய பாதத்தை முழுசா ஒப்பு கொடுத்தாள். கொஞ்சம் முழுமையாக பாவத்தை அறிக்கை செஞ்சுட்டான், முழுமையா ஒப்பு கொடுத்துட்டான். அப்படி மேன்மையை அவள் இழந்துட்டான், எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டான். எனக்கு இந்த பாதம் மட்டும் கொடுத்தான். ஆசீர்வதிக்கப்பட்டவர். இன்றைக்கும் அவள் உலகத்துக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கு அவளை குறித்து நாம் பெருமையாய் பேசுகிறோம். நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்வோம் என்றால் அவளை கட்டி தள்ளி முத்தமிடுவோம். என் அருமையான சகோதரியே, கர்த்தர் உன்னை எப்படியாய் ஆசீர்வதிச்சார்.
அவருடைய பாதத்தை எப்படியா நீ ஓயாமல் முத்தமிட்ட, எவ்வளவா நீ அன்பு கூர்ந்த அவனை. ஆக அந்த ஒரு அன்பு எப்படி உனக்கு வந்தது அந்த பாவமான உலகத்துல? அது அருமையான சகோதரி சகோதரி, அது இன்றைக்கு நாம் அதை செய்யும் பொழுது அவர் நம்மால் கவரப்படும். அவர் நம்ம கூட இருப்பாரு. ஆசீர்வாதமா, சமாதானமா, சந்தோஷமா, நிரம்பி வழியும். ஆமா, நீங்க முதல்ல தேவனுக்கு முதல்ல ஓவர்டன் செஞ்சா என்ன மண்டையில மூளையே இல்லையா? பைத்தியகாரத்தனமா இருக்கிறான். என்ன கேட்கணும் அப்படின்னு கூட தெரியல. ஐயா, உலகத்துல எல்லா காரியமும் தெரியுது. இது ஒரு கேள்வியா? இது நீ எல்லா காரியத்தையும் செய்யற, கரெக்டா வீட்டு காரியத்தையும் செய்யற, கணவனுக்கு மனைவிக்குரிய எல்லா காரியத்தையும் செய்யற, அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யற, அவங்கள ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போற, எல்லா காரியத்தையும் பண்ற, உன்னுடைய சகோதரிக்கு எல்லா காரியத்தையும் செய்யற, சகோதரனுக்கு எல்லா காரியத்தையும் செய்யற, எல்லாத்தையும் செய்யற. இது மட்டும்தான் தெரியுமா? என்ன இன்னைக்கு மனுஷன் என்ன எப்படி இருக்கானே தெரியல. எப்பா இன்னைக்கு உலகத்துல தேவனுடைய காரியத்துல மட்டும்தான் மனுஷன் பார்த்தா இது தெரியல அது தெரியல அப்படின்னு. இது ஒரு பொல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும். அது தெரிஞ்சுதான் கேட்கிறானா தெரியாம கேட்கிறானா தெரியல. ஆனா நல்லா பார்க்கும்போது இவனுக்கு எல்லா காரியமும் தெரியுது. சொன்னான ஏமாறான். சொன்ன சீரகத்திலையும் கொடுக்கணும், கடுகுலையும் கொடுக்கணும், நீ எல்லாத்துலேயுமே கொடுக்கணும். பார்க்கணும் எல்லாத்துலையும். ஒரு கிலோ விளைஞ்சா 10, அதில் 100 கிராம் கொடுத்துடணும். அது கர்த்தருடைய. அதுக்கேற்ற மாதிரி நேற்று இவர் ஒரு மிளகு எடுத்துன்னு கொடுத்தாரு. எத்தனை கிலோன்னு தெரியல, விநாயகாசம் பரவாயில்ல. என்ன நடக்குதோ அதுக்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் காட்டுறாரு. நான் சொன்னேன் சீரகத்திலையும் கொடுக்கணும், இவன் கடுகுலையும் கொடுக்கணும், எல்லாத்துலேயும் கொடுக்கணும் அப்படின்னு. இவர் நேற்று மிளகு எடுத்தது. அது இன்னைக்கு அருமையான சௌரி இன்னைக்கு மனுஷனுக்கு புரிய மாட்டேங்குது. ஐயா, நீ 1 லட்ச ரூபா சம்பாதிச்சேன்னா அது 10,000 ரூபாய் கர்த்தருடையது. அதில் ஒரே 1 ரூபாய் எடுத்தனா கூட உனக்கு சாபம் தான், நீ சபிக்கப்பட்டவன் தான். அது ஓவர் டைமோடு சேர்த்து வந்தாலும் சரி. ஏனென்றால் உனக்கு கொடுப்பது கர்த்தர், உனக்கு ஜீவன் கொடுப்பது கர்த்தர். ஆமா, மல்கியா 3ஆம் அதிகாரத்தை தெளிவா வாசி போயிட்டு, சபிக்கப்பட்டவர்கள் நீங்கள் அப்படின்றாரு. எதிரே என்றால் தசமபாத்திரம் காணிக்கைகள் அப்படின்னு. திருசுடைய செய்தி எபிரேய புத்தகத்தை எடுத்து வாசிங்க. அது இன்னைக்கு ஜனங்களுக்கு எதுவுமே புரியவே மாட்டேங்குது. இது தேவையில்லாத கேள்வி கேட்கிறாங்க. இன்னைக்கு அருமையான சகோதரி அதான் சொன்னேன், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எதையுமே சேர்க்கப்பட்டு கேளு. எந்த காரியமாக இருந்தாலும், அது குடும்ப காரியமாக இருந்தாலும் சரி, சபையினுடைய காரியமாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் இந்த சபையினுடைய எல்லா காரியத்தையும் கவனிக்கிறது யாருன்னா ஜேக்கப் தான். அதனால ஜேக்கப்புக்கு தான் எல்லா காரியத்தையும் அங்கே உரிமை கொடுக்கப்பட்டது. எது வேண்டுமானாலும் அவர்கிட்ட கேட்கலாம். இல்லை அது ஃபைனான்ஸ் காரியமாக இருந்தாலும், பண காரியமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் எல்லாமே ஜேக்கப் தான். அவங்க எந்த காரியமாக இருந்தால் அவர்கிட்ட கேட்கணும். ஆமாம், இந்த சபையினுடைய முழு பொறுப்பும் அவர் கையில் இருக்குது. ஆகவே அந்த அருமையான சௌரி அவ இன்னைக்கு ஜனங்களுக்கு புரியல, என்ன கேட்கணும் என்ன செய்யணும்னு தெரியல. அவ இன்னைக்கு நம்ம இயேசுவை கவர வேண்டும். ஆமா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு கவர்ச்சியா இருக்கணும். ஆமாங்க, இன்னைக்கு ஜேக்கப்னுடைய வாழ்க்கை ஒரு கவர்ச்சியா இருக்கிறதா முழு பொறுமை அவர்கிட்ட கொடுக்குறோம். ஆமா, இன்னைக்கு அருமையான சௌரீசனுடைய வாழ்க்கையானது கவர வேண்டும் கர்த்தரை. அப்ப கர்த்தர் என்ன செய்வார் என்றால் அவரையே நமக்கு கொடுத்துருவாரு. இன்னைக்கு அதை செய்யவில்லை என்றால் அருமையான சௌரியே கர்த்தரை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமாங்க, ஆக இந்த சிறியானவள் என்ன செய்தாள் என்றால் அவள் தன்னை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டான். கர்த்தரை காவல் அவர் பாவ மன்னிப்பு கொடுத்து விட்டார்.
ரத்தம் சிந்தின பிறகுதான் பாவ மன்னிப்பு. கல்வாரிக்கு சென்றாதான் பாவ மன்னிப்பு. ஆனா அவன் கல்வாரிக்கு செல்வதற்கு முன்பாகவே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. உன்னுடைய பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன். ஓ, இனி நீ பாவியே கிடையாது, நீ பரிசுத்தமாயிட்ட. ஓ, ஏனென்றால் கவர்ச்சி. இன்னைக்கு அருமையான சகோதரி நம்முடைய வாழ்க்கையில் அமிதமான ஒரு கவர்ச்சி. ஆகவே நாம் ஆண்டவரை கவரக்கூடிய ஒரு வாழ்க்கை, கவரக்கூடிய ஒரு பேச்சு, கவரக்கூடிய ஒரு கிரியை, கவரக்கூடிய ஒரு ஜீவியம் நம்ம இடத்துல இருக்க வேண்டாம். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் நம்மை ஆசீர்வதித்து சமாதானமாய் சந்தோஷமாய் அவர் நடத்துவார். அவர் நேற்று என்று மாறார். நாம் ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல தேவன், ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நாளுக்காகவும் உண்மை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் தகப்பனே, நாங்கள் கேட்ட செய்தியின்படி ஆண்டவரே எங்களுக்கு ஒரு கவர்ச்சியான ஒரு வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, இந்த உலகத்துல நாங்கள் ஆண்டவரே கவர்ச்சியாக அல்ல தகப்பனே, உண்மை நாங்கள் கவரக்கூடிய ஒரு ஜீவியத்தை எங்களுக்கு தாரும். எங்களுடைய சுபாவங்கள் உமக்கு பிரியமாயிருக்கட்டும், எங்களுடைய நடக்கைகள் உமக்கு பிரியமாயிருக்கட்டும், எங்களுடைய தியானங்கள் உமக்கு பிரியமாயிருக்கட்டும், எங்களுடைய எண்ணங்கள் உமக்கு பிரியமாயிருக்கட்டும், எங்களுடைய நோக்கங்கள் உமக்கு பிரியமாயிருக்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொரு அசைவும் உமக்கு பிரியமாயிருக்கட்டும். அன்றைக்கு அந்த ராகாப்பினுடைய வாழ்க்கையை பார்த்து சல்மோன் கவரப்பட்டான். எப்படியாய் தேவனை நேசிக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அப்படி நேசிக்கவில்லையே, இவள் நேசிக்கிறாரே. ஆமா ஆண்டவரே, அப்படியாய் நாங்கள் கர்த்தாவை நேசிக்கிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அந்த ஜீவியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அந்த இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பிரியமாய் ஜீவிக்க உதவி செய்யும். எங்களுடைய வாஞ்சை அதுதான் ஆண்டவரே. ஏதோ அந்த ராகாப்பை போல நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு நிச்சயமான அடையாளத்தை தாரும். அடையாளத்தை பெற்றிருந்தால் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அடையாளத்தை பெறாதவர்கள் அந்த நிச்சய அடையாளத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வரட்டும். ஏதோ அந்த ராகம் அவள் இடத்துல கொடுக்கப்பட்ட செய்தியை தனக்குள்ளே பெற்றுக்கொண்டார். அவர் தனக்குள்ளே பெற்றுக்கொண்ட பொழுது அவளுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த அடையாளம் அவளை பாதுகாத்து விட்டது. ஆமாண்டவரே, செய்தியை நாங்கள் நேசித்து கனப்படுத்துவோம் என்றால் நிச்சயமாக பரிசுத்த ஆவி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்றால் நாங்கள் பாதுகாப்பிலே இருக்கிறோம். நன்றி தரவும் சபைக்காக நன்றி ஆண்டவரே. சபை விசுவாசி ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியை பெறட்டும். ஆமாண்டவரே, பெற்றவர்களுக்காக நன்றி, பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்து விடுவீர் என்றால் நாங்கள் கர்த்தாவை கிறிஸ்துவை உலகத்துக்கு காண்போம். ஆமாண்டவரே, அவள் கிறிஸ்துவை பெற்றெடுத்தார். ஆமாண்டவரே, இது அப்படியாய் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை அனைவருக்கு கிறிஸ்துவை காண்பிக்கட்டும். கிறிஸ்துவை காண்பித்தான். அவளால் அவளும் அவளுடைய கணவனும் சேர்ந்து பெத்லகேமை நிறுவினார். தேவனுடைய அப்பத்தின் வீட்டை அவர்கள் நிறுவினார். நேரத்தில் கர்த்தாவை தேவனுடைய அப்பத்தின் வீட்டை நாங்கள் கர்த்தாவை காண்பிக்க உதவி செய்யும். இதோ எங்களுக்கு உள்ளே தேவனுடைய அப்பம் இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது, எங்களுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார் என்பதை காண்பிக்க உதவி செய்யும். எடுத்து பயன்படுத்த மாட்டார். ஏதாவது அபிகாயில் ஆண்டவரே தீர்க்க தரிசனத்தை விசுவாசித்தார், செய்தியை விசுவாசித்தார். ஆமாண்டவரே, நிச்சயமாய் தாவீதை காணும்போது அப்படிப்பட்ட ஒரு அடையாளம் இல்லை என்றாலும், அவன் ஒரு ராஜாவாக மாறுவதற்குரிய சூழ்நிலை இல்லை என்றாலும், அவன் ஒருவேளை ஆகாரத்துக்காக அலைந்து கொண்டிருந்தாலும் அவன் விசுவாசித்தார். தீர்க்க தரிசனம் ஒரு நாளும் ஆராதையா, அது நிறைவேறிய தீரோ. ஆமையா ஆண்டவரே, இன்னைக்கு சூழ்நிலைகள், விஞ்ஞானத்தின் சூழ்நிலைகள், இன்றைக்கு ஆண்டவரே இருக்கிற இந்த உலகத்தின் சூழ்நிலையை காணும்போது எடுத்துக்கொள்ளப்படுவது எப்படியா நடக்கும்? இயேசு எப்படியா வருவார்? ஐயா, எந்த சாத்தியக்கூறும் இல்லை என்றாலும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். வார்த்தை நிறைவேறிய தீரும். நாங்கள் மறுரூபம் ஆவோம். நாங்கள் தேவனுடைய ராஜ்ய
ராஜ்யத்துக்கு கடந்து செல்வோம். மெய்யாகவே ஒரு ராஜ்யம் உண்டு. எங்கள் ராஜாதி ராஜா தாவீதின் குமாரன் என்றென்றைக்கும் ஆளுவார். ஆமா ஆண்டவரே, நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். நிச்சயமாய் உண்டு ஆண்டவரே. நாங்கள் தீர்க்க தரிசனத்தை நம்புகிறோம் ஆண்டவரே, செய்தியை நம்புகிறோம் ஆண்டவரே. அருமையான சகோதரனே, நிச்சயமாய் ஒரு ராஜ்யம் உண்டு, சந்தோஷமான ராஜ்யம் உண்டு, சமாதானமான ஒரு ராஜ்யம் உண்டு ஐயா, அழிவில்லாத ராஜ்யம் உண்டு. ஆமையா, அந்த ராஜ்யத்திலே நாம் ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை நினைவு கூறுவார். அபிகாயிலை நினைவு கூர்ந்தவர் இதோ நம்மையும் நினைவு கூறுவார். ஆமாம், நேரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நிச்சயமா நாங்கள் அக்கறையிலே ஜீவிப்போம். ஏதாவது ஸ்திரீயை போல, பாவியான ஸ்திரீயை போல ஏதாவது நேரத்தில் எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்களுடைய குறைகள் குற்றங்களை அறிக்கை செய்கிறோம். ஏதோ செய்தி எங்களை குற்றப்படுத்தி இருக்கும் என்றால், ஆண்டவரே செய்தி எங்களுடைய ஆண்டவரே ஏதோ தவறுகளை சுட்டி காண்பித்திருக்கும் என்றால் ஏதோ ஒப்பு கொடுக்கிறோம். மெய்யாகவே நாங்கள் பாவ அறிக்கை செய்கிறோம். ஏதோ நாங்கள் மீறி இருப்போம் என்றால் அறிக்கை செய்கிறோம். ஆமாம், நிச்சயமாய் அவருடைய பாவங்களை நீர் மன்னிப்பு. எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டி, எங்களுக்காக நீர் ரத்தம் சென்றீர். அதை நாங்கள் உரிமை கோருகிறோம். நன்றி ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, நாங்கள் பாவ அறிக்கை செய்யும் பொழுது நாங்கள் உண்மை கவர்ந்து விடுகிறோம். நன்றி அப்பா. இதோ நீர் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக நன்றி. அருமையான பிள்ளைகளோடு கூட நீர் இருப்பதற்காக நன்றி. இந்த செய்தி கேட்ட அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதித்தார்கள். தேவர்கள் ஆண்டவரே ராகாபை போல, அபிகாயிலை போல, ஏதோ அந்த கர்த்தபாவியான ஸ்திரீ போல தகப்பனே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை விசுவாசித்து ஏதோ ஆண்டவரே கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ உதவி செய்யும். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். அந்த அருமையான படைகளை ஆசீர்வதித்தாங்க. செய்தி ஆண்டவரே இப்படி ஆத்மாவிலே நிலைத்திருக்கட்டும். செய்தி பலன் கொடுக்கட்டும். நிச்சயமாய் நாங்கள் விசுவாசிக்கிற செய்தி தலைக்கு மேலே செல்லவில்லை, இப்படி ஆத்மாவுக்களை கடந்து செல்வது என்று விசுவாசிக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவரே இதற்கு பலன் உண்டு. பாதுகாத்துக் கொள்ளும் படிகள் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். எல்லாவற்றையுடைய கரத்திலே கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம பாடலை பாடுவோம். மகிழ்வோம் இளமக மகிழ்வோம் பாடலை பாடுவோம். Thank you.
தயவும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் மிகுந்த சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கடந்து செல்வோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.